நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்க முன்னாடி கூட சில சம்பவங்கள், அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதையுமே இன்னொரு இடத்துல இருந்து யூதர்கள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து கலீப் கபூப். அரேபியர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு அரேபியராக இருக்கார். ஓகே. இப்போ இதே மாதிரி ஒரு யூதர் வெஸ்ட் பேங்க்லேயோ இல்லை வேற எந்த அரபு நாட்டிலையுமே ஒரு யூதரை கொண்டு வந்து இவங்க மேலே வைப்பாங்களா? யூதர்கள் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்வதிலே குரான் ரொம்ப அற்புதமாக செய்யும். ஆமா, இன்னைக்கு வந்து ஃப்ரீ பாலஸ்டைன் பேசுவாங்கல்ல, வி நீட் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. அங்கே வந்து உரிமை வேணும்பாங்க. இன்னைக்கு அங்கே ஓட்டு போட கூட இன்னைக்கு உரிமை கிடையாது. இதுதான் உரிமை. இதுதான் உரிமை. ஹமாஸுடைய பைலாவிலேயே யூதர்களை கொள்வதுதான் மிகச்சிறந்ததான ஒரு அல்லாஹ்வுக்கு செய்கிற தூண்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பைலாவே அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பின யூதர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்வோம் என்று பைலாவில் எழுதினவர்களை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். பதுங்கு சுரங்கம் போட்டு வச்சவன் மக்களை கொண்டு அங்கே வைக்க வேண்டியது வைக்கலாம். நல்ல கேள்வி. அவ்வளோ யோகியன்னா மக்களை பாதுகாக்க வேண்டியவன் இவன் அவங்கள உள்ள அனுப்பிட்டு இவன்லாம் மேலே வந்து அடிச்சுக்கணும், போராடி மேலே விட்டுட்டு இவன் உள்ள ஒழிஞ்சுக்கிறான். நாடு கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்த நிலையில கூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? கவனிச்சுன்னு சொன்னா, பாலஸ்தீனம் என்று சொல்வதே யூதர்களுக்கு எதிராக யூதர்களை அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக சொல்லப்படுகிற சித்தாந்தத்தின் பெயர் தான் பாலஸ்தீனம். ஈராக்ல அப்படி கடத்தப்பட்ட ஒரு யசிடி பெண், அவங்களுக்கு கடத்தும் போது 11 வயசு. இப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்கள காசாவில் மீட்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். அந்த நியூஸ் பார்த்தீங்களா? அப்போ ஈராக்ல கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்க எப்படி வந்தாங்க? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், காசால இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் ISISக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி பாலியல் தேவைகளுக்காக பெண்களை விற்கிற, பெண்களை பயன்படுத்துற ஒரு முறை இருக்கு. உழைக்காமல் ஆக்கப்பூர்வமான பதிலுக்கு போகாம இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு நாளிலே பிச்சை எடுக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். லைவா பார்க்கிறோம். மதவெறியை மட்டுமே மூலதனமாக கொண்டு தனக்கு உதவி செய்த, தனக்கு ஒத்தாசை செய்ததான மக்களுக்கு எதிராக உழைக்காமல் வாழுகிற ஒரு சமுதாயம், அதோட விளைவு என்ன என்பதற்கு உலக மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாலஸ்தீனின் அவநிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதுதான் அடிப்படையாக நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. யூதர்களை கொன்னுட்டு அவங்களுடைய வீட்டை வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு உள்ள இருந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து தீ வைக்கிறாங்க. இதை பண்ண பொதுமக்கள், நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல, அப்பாவி பொதுமக்கள் சொல்றோம்ல, அவங்க பண்ண வேலை இது. பொய்கள் வேகமாக பரப்பப்படுகிறது, உண்மைகள் வெளியிலே வருவது இல்லை. இப்போ இந்த சேனல் மூலமாக இந்த உண்மைகள் வெளியே வரும் என்று நாம் நம்புவோம். அப்போ பாலஸ்தீன் இஸ் ஈக்வல் டு பொய். கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் பாலஸ்டைன் இந்த விஷயம் வந்து தற்போது உலக அளவில் மிக வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம இடத்துலையும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, அநேக கருத்துக்கள் பரிமாறப்படுது. குறிப்பாக யூதர்கள் தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அப்படி சொன்னால் கூட சரி, ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலாம். ஆனால் இதில் கிறிஸ்தவர்களையும் இழுத்து கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஆதரிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு தவறான இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இன்சிடெண்ட்டை பயன்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் தீவிரமாக நடக்குது. ஸோ இதை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக எது உண்மை என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் இந்த இன்டர்வியூவை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்கு 2 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. பிரதர் கெவின் பால், பிரதர் சுதாகர் கண்ணன். உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்கள நம்ம வெல்கம் பண்ணோம். பிரைஸ்லா பிரதர். பிரைஸ்லா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆசீர்வாதமாக போகுது. ஓகே பிரதர், மெயின் விஷயத்துக்கு வந்துடுவோம் டைரெக்டாக. இஸ்ரேல் பாலஸ்தீனம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுது. சரி, ஏதோ ஒன்று தெரியாமல் சொல்கிறாங்கன்னு கூட விடலான். அப்படி பார்த்தோன்னா இதை வச்சே கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பல பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எது உண்மை என்பதை நம்ம கண்டிப்பாக மக்கள் மத்தியில் தெரிவிக்கணும்னு உள்ள ஒரே நோக்கம் தான். யாரையும் காயப்படுத்துவதற்கோ இல்லை எந்த ஒரு தனிநபரை விமர்சிப்பதற்கோ இந்த இன்டர்வியூ கிடையாது.
வைக்கப்படும் கருத்துக்கான எதிர்கருத்து, நம்ம தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான். ஸோ முதல் கேள்வியாக நான் கெவின் பால் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். பாலஸ்தீனர்கள் உங்களுக்கு ரொம்பவே தெரியும்னு நினைக்கிறேன். பாலஸ்தீனியர்கள், ஸோ இவர்களுக்கான வரலாறு தான் என்ன, அதை ஒன்று லைட்டாக தெளிவுபடுத்துங்க. ரைட். எஸ் பிரதர். இப்போது பாலஸ்தீன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து 4000 இயர்ஸ் வரலாறு இருக்குது, நாங்கள் 4000 வருஷம், நாங்கள் வந்து யூதர்களுக்கும் முன்னால் வந்தவங்க அப்படின்னு சொல்லிலாம் இங்கே உள்ளவங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சில ஃபேக்ட் செக்கர்ஸ், நான் வந்து இஸ்ரேல் அப்படின்ற அந்த ஒரு நாடுக்கு வந்து 3500 ஆண்டுகள் வரலாறு இருக்குது, நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அவங்க இல்லைன்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் ஒன்று சொன்னேன், இன்றைக்கு வரைக்கும் அங்கேருந்து பதில் வரல, ஃபேக்ட் செக்கே பண்ணல, ஃபேக்ட் செக் பண்ணல. அவங்க என்ன வந்து இஸ்ரேல் வந்து இப்போ தான் வந்தாங்க, இஸ்ரேலுடைய நாட்டுக்கான வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வரலாறு, பாலஸ்தீன மக்கள் யூதர்கள் வர்றதுக்கு முன்னாலே அங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம அதை மறுத்து பேசியிருந்தோம். இந்த விஷயம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீன ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு 4000 இயர்ஸ் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேள்வி, 4000 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு நாட்டுக்கு, இப்போ ஒரு நாடு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில வரலாறு இருக்கும், அவங்களுக்குன்னு தனி மொழி இருக்கும், தனி அடையாளம் இருக்கும், அதுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்கும், அவங்களுக்கான நாணயங்கள் இருக்கும். இப்போது உலகத்திலேயே பாலஸ்தீன் அப்படின்ற அந்த ஒரு நாட்டுக்கு தான் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கேயுமே பாலஸ்தீன மொழி, பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு தனியான ஒரு மொழி. இப்போ ஜூஸுக்கு வந்து ஹீப்ரூ அப்படின்ற ஒரு மொழி உண்டு, நமக்கு வந்து தமிழ் அப்படின்ற அடையாளம் உண்டு இல்லையா? நம்ம ஊரில் ஒவ்வொரு எத்தனிக் குரூப்ஸுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. மொழி தான் ஃபஸ்ட்டு. பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கி பேசுகிற மொழின்றது அரபு மொழி. அது அரேபியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு மொழி. அவங்களுடைய கலாச்சாரம் அரேபிய கலாச்சாரம். சொல்லப்போனால் அரேபியாவில் வந்து வந்தேரிய மொழின்னு சொல்லலாம். வந்தேரிய மொழி, வந்தேரிய மொழி மட்டும் இல்லை, வந்தேரிய கலாச்சாரம், வந்தேரிய மதம், எல்லாமே இவங்க இங்கேருந்து இம்போர்ட் பண்ண விஷயந்தான். அவங்களுக்குன்னு ஒரு நாணயமோ, அவங்களுக்குன்னு அவங்க வாணிபம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான அடையாளமோ, இலக்கியம், லிட்ரேச்சர், அவங்களுக்குன்னு ஒரு மதம், அதற்கான மத புத்தகம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது அடையாளம், இப்போ பாலஸ்தீன் அப்படின்ற இந்த அடையாளம் ஒரு 100 வருட கண்டுபிடிப்பு. கடந்த ஒரு 100 வருஷத்தில், அதுவும் நம்ம இஸ்ரேல் அவங்க ஒரு தனி நாடாக வந்ததுக்கப்புறம் அந்த பீரியடில் அரப் மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கே வாழ்ந்த பாலஸ்தீன மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி அரேபிய கல்ச்சரை அவங்களுடைய கல்ச்சராக வந்து எடுத்துக்கிட்டு, நாங்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு தேசிய அடையாளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது அவங்களுக்கான ஒரு தனி அடையாளமே கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதுக்கு முன்னால் அங்கே வந்து ஆட்டோமன் எம்பையர் இருந்தாங்க. ஆட்டோமன் எம்பையர் 500 வருஷம் அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எம்பையர் காலத்தில் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு தனி லேண்டு, தனி கூட்டம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க அந்த ஏரியா முழுக்க ஆட்டோமன் எம்பையர் கீழே தான் இருந்தாங்க. ஆட்டோமன் எம்பையர் இருந்த அந்த பீரியட்லேயே அந்த நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் அவங்களுக்குன்னு தனி மொழி, அவங்க உலகம் முழுக்க அவங்க ஓடி போனாலும் அங்கே ஒரு 10% இல்லை ஒரு 15% மக்கள் வந்து இஸ்ரேலில் தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 20% வந்து அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கான பூமி அது, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய யெகோவா அப்படின்ற அவருடைய தேவன், அவங்களுடைய வேதம், அவங்களுடைய அடையாளம் அப்படின்றத அந்த ஜியோன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் எப்போ பிக்கப் ஆகி மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அராஃபத்து காலத்துக்கு அப்புறம் 60களில் அராஃபத் உள்ளே வராரு. அராஃபத் வந்தால் அந்த கெஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கிட்டு அதான் அவங்களுடைய அடையாளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். அவங்களுடைய ஃப்ளாக், இன்றைக்கி அவங்களுடைய நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னு இருக்கிறது வந்து அவங்களுக்கான தனி அடையாளம் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பேன் அரப் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லா இடத்துல இருந்தும் நம்ம எடுத்து போடுற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, சூடான், குவைத், ஜோர்டன், இவங்களுடைய ஃப்ளாகும் பாலஸ்தீன் ஃப்ளாகும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு கொடியை கூட அவங்களுக்குன்னு தனியாக அவங்களால டிசைன் பண்ண முடியாத அளவுக்கு இன்னொருத்தருடைய அடையாளத்தை, அரப் கல்ச்சரை அவங்களுடைய அடையாளமாக வந்து எடுத்துக்கிட்டு பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு பைபிளில் நம்ம படிச்சிருப்போம். பெலிஸ்தியர்கள். அந்த பெலிஸ்தியர்கள் கிமு 600 காணாம போயிட்டாங்க வரலாறுல. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அடையாளத்தை இவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரோமர்கள் அந்த இடத்திற்கு பிலிஸ்டைன்ஸ், சிரியா பாலஸ்தீனா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்தாங்க. அது வந்து கிபி 135 அப்புறம் அங்கே உள்ள இஸ்ரேல் மக்களை வந்து விரட்டி விட்டு அவங்க ஒரு பேர் கொடுத்தாங்க. அது வந்து இவங்க ரோமர்கள் வச்ச பெயர். அந்த பெயரை இவங்க எடுத்துக்கிட்டு இதான் நாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டு எங்களுக்கு 4000 இயர்ஸ் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்.
அப்போ பாலஸ்தீன் இஸ் ஈக்குவல் டு பொய். அப்போ இப்போ ஒரு 100 வருஷமாக தான் அவங்க வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுவும் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷன். இவங்க ஹீப்ரூ ஜூ அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு எடுத்த உடனே நாங்களும் மேலே வரோம் பாருன்னு சொல்லி ஒரு 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 எதிராக பண்ண விஷயம்தான். நீங்கள் சொல்லுறது பார்த்தா ஒரு பொய்யான அடையாளம். அவங்களுக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவங்களுக்கான எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லை. ஆர்கியாலஜியில் நம்ம பார்க்குறோம்ல, அங்கேருந்து தோண்ட வந்து இஸ்ரேல் ஜூஸ் வாழ்ந்ததற்கான அடையாளம் அங்கே இருக்கு. அவங்க வாழ்ந்ததற்கான அடையாளம். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கண்டுபிடிச்சதா வீடியோ வைரலாக வந்துட்டு இருந்துச்சு. ரைட். அங்கே தோண்ட வந்து யூதர்கள் கட்டின தேவாலயம், அவங்க கட்டின அரண்மனைகள், அந்த மெனோரான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தேவாலயத்தில் வச்சிருக்கிறதுக்கான அந்த விஷயங்கள், இதெல்லாம் தோண்ட இன்னைக்கும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு தனியான ஒரு எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது. முக்கியமாக ஆர்கியாலஜி ரொம்ப முக்கியம்ல, எங்கேயுமே இல்லை. மொழி, அவங்களுக்கான இலக்கியம், அவங்களுக்கான முன்னோர்கள் யார் கிடையாது. எல்லாமே அராபிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்டவர்கள். அவங்க வந்து ஒரு இம்போர்ட் ப்ராடக்ட் அவங்க. அதே மாதிரி இப்போ இஸ்ரேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சவுல் இருக்கார், தாவீது இருந்தார், சாலமோன் இருந்தார் சொல்லி ஒரு நீண்ட ஒரு வரலாற்று தொடர்ச்சி அவங்களுக்கு உண்டு. அவங்க ஆட்சி பண்ண மன்னர்கள் அவங்கள நம்ம பார்த்துருப்போம். பைபிள் அப்படின்றத தாண்டி பைபிளுக்கு வெளியே இப்போ சாலமன் ஆட்சி பண்ண அந்த ஃபோர்ட்ஸ் இருக்கும்ல, கோட்டைகளெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ஆர்கியாலஜியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாலஸ்தீனர்களுக்கு ஒரு மன்னர் சொல்லுங்கள், அவங்களை ஆட்சி பண்ணது யார், அவங்களுடைய ஆட்சியாளர்கள் யார், அவங்க யாருக்கு கீழே வாழ்ந்தாங்க, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் உலகத்திலேயே எதுவுமே இல்லாமல் அதிகமாக ஊதப்பட்ட ஒரு வரலாறுனா பாலஸ்தீன வரலாறு தான். ஆனால் ஜூஸ் வந்து அவங்க பூர்வக்குடிகள். அவங்க வரலாறு 3500 வருஷம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரே மொழி, ஒரே கடவுள், ஒரே பண்பாடு, எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது, ஒரு கண்டினியூட்டி இருக்குது. பாலஸ்தீன மக்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒரு அடையாளத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே பிரதர், நீங்கள் பைபிள்லேருந்து அழகான சில வரலாறுகள் சொன்னீங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து பைபிளை வந்து ஸ்பிரிச்சுவல் புக்காக பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி புக்காக பார்த்தா கூடவே ஒரு எவிடன்ஸ் தானே அது பைபிளுங்கிறது. ஏன்னா பைபிளில் இருக்கிற எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு இலக்கியமும் இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. கரெக்ட். இப்போது நம்ம வந்து பைபிளை ஒரு மத புத்தகமாக பார்த்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் அது ஒரு டாக்குமெண்ட், எப்படி இப்போ நம்ம வந்து திருக்குறளை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம பார்த்தா கூட அப்படி கூட அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒரு இலக்கியம் இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது, சாலமோன் அவங்களாம் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ உண்மையாகவே தாவீதுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. இப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைபிள் இருக்குது, அவங்களுடைய தோரா இருக்குது, நெவிம் கேட்டுவிம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த ஹீப்ரூ பைபிள் இருக்குது. பாலஸ்தீன மக்களுக்கு என்ன இருக்குது? குரான் மட்டும்தான் இருக்குது. நம்ம குரான் எப்போ வந்துச்சு? கிபி 600க்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போது அவங்களுடைய வரலாறு அப்படின்றதே அரேபிய அவங்களுடைய மத புத்தகம்னு கூட அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து கேட்குறோம், நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுங்க. பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்தாங்கன்னா 4000 இயர்ஸ் அப்படின்னு பேசுறது மட்டும் கிடையாதுல்ல, அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னா ஜீரோ, எதுவுமே இல்லை. அவங்களுக்கான இலக்கியம், கல்ச்சர், வரலாறு எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்கேருந்து எடுத்த விஷயங்கள், அப்ராப்ரியேட் பண்ணப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்க நம்புறாங்கல்ல குரான் சொல்லி, அந்த குரானில் கூட இஸ்ரேல் என்ற பெயர் தான் இருக்குது. ஒரு 40 இடத்துக்கு மேலே இஸ்ரேல மக்கள், யூதா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த இனத்தோட பெயரும் அந்த நாட்டுடைய பெயர் தான் போட்டிருக்க தவிர பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்லை. பாலஸ்தீன்ன்ற அந்த நாட்டுக்கான அடையாளம் 4000 இயர்ஸ் அப்படின்னா ஒன்றாவது இருக்கணும், எதுவுமே இல்லை. அவங்களுடைய மத புத்தகத்தில் கூட இல்லை. ஓகே. அப்போ ஒரு மதமாக கூட அவங்களுடைய பெயர் அங்கே மென்ஷன் பண்ணப்படலை. அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த தேசம் யூதர்களுக்காக வாக்களிக்கப்பட்டது, அது ஒரு ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்றத குரான் ஒத்துக்குது. ஓகே. அதனால் பாலஸ்தீன மக்கள்ன்ற மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு இனத்துக்கான எந்த ஒரு விஷயமும் அவங்க புத்தகத்திலே இல்லை. ஓகே. இப்போ இது மூலமாக நம்ம பார்க்குறது பாலஸ்டைன் ஈக்குவல் டு ஜீரோ, பாலஸ்டைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நிறைய புதிய விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ இந்த ஃப்ரீ பாலஸ்டைன் சொல்கிறதும் ஒரு பொய்யான பிரச்சாரமாக எடுத்துக்கலாமா? பாலஸ்டைனே இல்லை, அங்கே என்ன ஃப்ரீ பாலஸ்டைன்? அதான் நான் சொல்லுவேன், அவங்க வந்து ஓசி பாலஸ்தீன் இல்லைனா வந்து விலையில்லா பாலஸ்தீன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீ பாலஸ்டைன் அர்த்தமே இல்லை. இப்போ பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து விடுதலை பண்ணலாம். இப்போ இந்தியாவில் அவங்க பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணாங்க, நம்ம வந்து ஃப்ரீ இந்தியான்னு நம்ம வந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்குன்னு பாலஸ்டைனே இல்லை, அவங்க எங்கேருந்து ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்ல முடியும்? இது ஒரு அடையாளம் இல்லாத ஒரு பொய், ஒரு கட்டுக்கதை. இதில் ஒரு கேள்வி கூட
தோன்றதை நான் கேட்குறேன். நீங்கள் பேசும்போது எவிடன்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறவர்கள், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் யாருமே எந்த எவிடன்ஸையும் காட்டுறது இல்லையே, எதனாலையா இருக்கும்? அவங்க எவிடன்ஸ் காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே இங்கே இருக்கிற விஷயத்த அவங்களோட தான் மாற்றுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே ஒரு பாலஸ்தீனர் தான். ஓ, அப்படி கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் இவர் மறைந்த போப் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், எருசலேமில் போயிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்டாச்சுவை வச்சுட்டு அதில் போயிட்டு கெஃபியாவை போடுறாரு. கெஃபியான்றது பாலஸ்தீன அடையாளம். அவங்க சொல்கிறாங்க இது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு பாலஸ்தீனர் தான். அப்படி இது போஸ்டர்லாம் இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோடைய உருவத்து மேலே அந்த கெஃபியாவை போட்டு விட்டு இவர் பாலஸ்தீனர்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, அடையாளம் இல்லாதவங்க இவங்களுடைய அடையாளத்தை திருடுறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி போஸ்டர் ஓட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெயர் மாற்றம் அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க. இவங்களோடது அவங்களோட சொல்லி அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே பிரதர், ஓகே. நிறைய விஷயம் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலஸ்தீன வரலாறு என்பது ஒன்றுமே இல்லை. ஆன்சர் அதுதான். நம்ம எங்கே தான் சுற்றி வளைச்சி வந்தாலுமே ஆன்சரில் பார்க்கும்போது 0. ஒன்றும் இல்லை. எந்த ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரலாறே இல்லாத பாலஸ்தீனர்களுக்கு வரலாறு இல்லை என்பதை மிக தெளிவாக புரிஞ்சுக்கொண்டோம். கண்டிப்பாக. ஓகே பிரதர். இப்போது கெவின் பால் அவங்க பேசினதை கேட்டிருப்பீங்க, அருமையாக சொன்னாங்க, வரலாறு எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை தான். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த வரலாறு இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது இதே டைமில் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையே இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பாக. ஸோ இதை வச்சு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இப்போ கொஞ்ச நாளாக என்ன பேசுகிறாங்கன்னா, இயேசுவை உங்களை விட நாங்கள் தான் அதிகம் கனம் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களை விடவும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தான் கனம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கருத்தை வேகமாக பரப்புகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அற்புதமான கேள்வி. இயேசுவை நாங்கள் தான் கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களிடம் சொல்லுகிற நீங்கள் உண்மைதான். இப்போ அப்படி சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில உதாரணம் கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குர்ஆன்லேருந்து எடுத்து காட்டுவாங்க. நாங்கள் வந்து மரியாள் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு தனி அத்தியாயமே வச்சுருக்கிறோம். மரியம் அத்தியாயம், சூரா 19 அத்தியாயத்தை சொல்லுவாங்க. அப்போது இப்படி பல வகையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இயேசுவை எங்களை கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் இறை தூதராக கண்ணியப்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க, கேள்விப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க கண்ணியப்படுத்துகிறார்களா இல்லை கனவீனம் பண்ணுகிறார்களா என்று நம்ம பார்த்து விடலாம், தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த முஸ்லீம்கள் சொல்லுகிற இந்த கூற்றில் எல்லளவும் உண்மை கிடையாது. இது வந்து ஒரு கடைந்தெடுத்த ஒரு பொய் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இயேசுவை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ உபதேசித்தாரோ அதன்படி நடக்கணும், அதை நம்பணும். இந்த 2 வேலையும் அவங்க செய்கிறதே கிடையாது, முஸ்லீம்கள் செய்கிறதே கிடையாது. செஞ்சாதான் கண்ணியப்படுத்துறது. சும்மா முதட்டளவில் கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் என்ன அப்படின்னா, அடிப்படையான செய்தியை மனம் திரும்பி அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எந்த முஸ்லீமாவது இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் இயேசுவை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்லி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்ததாக வரலாறு இருக்குதா? இல்லை, கிடையாது. அப்போ இயேசுவை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகிற போது அவருடைய தேவனுடைய குமாரன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று முஸ்லீம்கள் அங்கீகரிப்பாங்களா? இல்லை, அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ இயேசுவை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்வதன் பொருள் என்ன? அவர் சொன்னபடி வாழ மாட்டார்கள். அவர் யார் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இயேசுவை கண்ணியப்படுத்துவதாக அது அர்த்தமாகும்? அப்போ அது ஒரு தவறான வாதம். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது எல்லாம் கடைந்தெடுத்த ஒரு பொய் முஸ்லீம்கள் சொல்லி கொண்டு வருகிறது. அடுத்து மரியாள் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். மரியத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், ஒரு சூறாவே ஒரு சாப்டரே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களில் வந்து பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரை யூதர்கள் மீது பயங்கரமாக பொய் சொல்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. மரியாளை கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லினதான அதே முஸ்லீம்கள் அவங்க வரலாற்றுகளில் யூதர்கள் இப்படி சொன்னாங்கன்னு ஒரு கருத்து எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னா, மரியாள் நடத்தை கெட்டவள் அப்படின்னு யூதர்கள் சொன்னதாக முஸ்லீம்கள் தங்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. முதல் நூற்றாண்டில், நல்லா இந்த வார்த்தை புரியணும், முதல் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவோடு மரியாளோடு சமகாலத்தில் வாழ்ந்த எந்த மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய தாயாரை பற்றியோ தரக்குறைவாக சொன்னதாக வரலாறு கிடையாது, எங்கேயுமே பதிவு செய்யலை. பைபிளில் பார்க்கலாம். இன்னும் அந்த காலத்தில் வாழ்ந்ததான வரலாற்று ஆசிரியர், முதல் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் புஸ்தகத்தில் அப்படி எந்த யூதர்கள் சொன்னதாக ஆதாரம் கிடையாது.
ஆனால் 6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்ததான இந்த இஸ்லாமியர்கள் இவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், யூதர்கள் பேரில் பொய்யான ஒரு தகவலை எழுதுறாங்க. எழுதி இந்த மாதிரி மரியாள் வந்து நடத்தை கெட்டவள்னு சொல்லி யூதர்கள் சொன்னதாக நம்மகிட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் மீது வெறுப்பு வரணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அடுத்து அவங்க 2வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மறுமை நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. கியாமத் நாள் இஸ்லாமை பொறுத்தவரை நம்புவாங்க. அப்போது மறுமை நாளில் முகமது அவருடைய இறை தூதருக்கு மரியாளை மனைவியாக அல்லாஹ் கொடுப்பான் என்கிற ஒரு கருத்தையும் எழுதுறாங்க. ஓகே ஓகே, எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செய்தி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. மரியாளை கண்ணியப்படுத்தும் இதுதானா? ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்களே, மரியாளை பற்றி தரக்குறைவாக மறுமை நாளில் முகமது என்பவருக்கு மனைவியாக கொடுக்கப்படுவார் கண்ணியமிக்க அவர்களே, இப்படி ஒரு தரக்குறைவாக இழிவான செய்தியை முஸ்லிம்கள் தங்கள் ஏடுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அவரை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? ஓகே, அப்போ இவர்களுடைய வரலாறுகள் முழுக்க நம்ம ஆய்வு செய்தோம்னு சொன்னால் மரியாள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம்னு கூட நான் சொல்ல முடியும். யூதர்கள் மீது இந்த குரான் என்பது பொய்யை அவுத்து விடுதல ரொம்ப அதிகமாக இருக்குதும். குரானில் ஒரு சாப்டர் இருக்குது, 9வது அத்தியாயம் 30வது ஆயத்து. அதில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்கள் உஜைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர், கிறிஸ்தவர்கள் மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். ஸோ இந்த வார்த்தை குரானில் பதிவு செய்யப்படுது. 9வது அத்தியாயம் 30வது ஆயத்தில் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து, மசீஹ் என்றால் இயேசு கிறிஸ்து, அவரை தேவனுடைய மகன் குமாரன் சொல்கிறாங்களோ, அதுபோல யூதர்களும் உஜைர் என்பவரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள் என்று குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாருக்காவது இந்த உஜைர் என்பவருக்கு தெரியுமா யாருன்னு? தெரியாது. யூத வரலாற்று நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உஜைர் அப்படிங்கிறவர் வாழ்ந்ததா சரித்திரமே இருக்காது. ஆனால் குரானில் எவ்வளவு இட்டுக்கட்டப்பட்டு உஜைர் என்பவரை அல்லாஹ்வின் மகன் யூதர்கள் சொன்னதாக இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஃபேக் நியூஸ். அது யூதர்களுக்கே தெரியாது. அதுதான் அதில் விஷயம். இப்படி வந்து யூதர்கள் மீது இட்டுக்கட்டி பொய் சொல்வதிலே குரான் ரொம்ப அற்புதமாக செய்யும். ஸோ இதைத்தான் நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மரியாளை வந்து நடத்தை கெட்டவர் என்று யூதர்கள் சொன்னார்கள் என்று பொய்யாக ஏடுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த குரானில் வந்து இந்த உஜைர் அப்படிங்கிறவரை சொல்கிறாங்களோ, அது போல் இட்டுக்கட்டப்பட்ட யூதர்கள் மீது நிறைய பொய்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உஜைர் என்பவர் யாருன்னா எஸ்ரா அப்படின்னு உங்கள் பைபிளில் இருக்குல்ல அப்படிங்கிற கருத்து சொல்லுவாங்க. எஸ்ராவை குறித்து பழைய ஏற்பாடு தோராவில் என்ன சொல்லப்பட்டு நமக்கு தெரியும், தேறின வேத பாரகன் என்று நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை தேவனுடைய குமாரன், எப்படி நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறோமோ அப்படியே அவரை நம்புகிறாங்க யூதர்கள். அப்படி நம்புறதில்லை. அப்போ வேண்டுமென்றே பொய் சொல்வதிலே இந்த குரான் முன்னணியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே நம்ம அடிப்படையாக நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது, எந்த விதத்திலையும் முஸ்லீம்கள் இயேசு கிறிஸ்துவை கண்ணியப்படுத்தவோ கிறிஸ்துவன் அந்த சிலுவை பாடு உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவோ கிடையாது. உதட்டளவில் கண்ணியப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். இது அவரை அவமானப்படுத்துகிறதுக்கு சமம் என்பதை தான் நம்ம நல்லா பார்க்குறோம். சிலுவை மரணத்தை மறுதளித்து, 2வது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லை, வெறும் தீர்க்கதரிசி தான் என்று நம்புவது வந்து அவரை கனம் பண்ணுவதல்ல, அவருக்கு எதிராகவே இவர்கள் செயல்படுகிறார்கள், கனவீனம் பண்ணுகிறார்கள் என்பது தான் அடிப்படையிலே அவர்கள் செய்கிறதான ஒரு உண்மை. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. அதாவது முதல்ல இவர்கிட்ட கேட்ட போல பாலஸ்தீன் வரலாறு எப்படி பொய்யோ, கரெக்ட், அதை பேசுகிறவங்க அப்படியே கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற விதமாட்டு இந்த டோனில் வருவாங்க. உங்களை விட நாங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போகிறீங்க, இந்த பக்கம் வாங்க, அப்படி அந்த பக்கம் போய் பார்த்தா கூட அதுவுமே ஃபேக்காக தான் இருக்குது. அதை ரொம்ப அழகாக நீங்கள் விளக்குனீங்க. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி கெவின் பால் உங்ககிட்ட கேட்கலாம். இப்போ இருக்கிற இந்த பாலஸ்தீன் மக்கள் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட ஒரு தட்டை எடுத்துட்டு அந்த பிள்ளைங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அங்கே நடக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆகாரம் இல்லை, உணவு இல்லை. ஸோ இந்த அவல நிலைக்கான காரணம் யார்? பாலஸ்தீன் மக்கள் தற்போது படுகிற இந்த அவல நிலைக்கான காரணம் என்ன? 100% அவங்க தான் காரணம். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ 2000லேருந்து 2004-05 அந்த டைம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, இன்டிஃபாடான்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணாங்க. இன்டிஃபாடா மீன்ஸ் ஒரு புரட்சி. அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் புரட்சி பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் பண்ணாங்க. இதை பண்ணது யார்? அராஃபத். அந்த 2000 ஆண்டுக்கான ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பில் கிளின்டன் அவங்கள வந்து அழைச்சி அராஃபத்தையும் எஹுத் பாராக் அப்படின்னு சொல்கிற பிரைம் மினிஸ்டர் அவரையும் கூட்டு வச்சு பேசினார்.
பேசி வச்சு ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்காக இவர் முடிவு பண்ணார். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அராஃபத் ஒத்துக்கல. அவர் என்ன பண்ணார், திருப்பி பாலஸ்தீன் போயிட்டு அங்கே போய் கலவரத்தை தூண்டி விட்டார். மக்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான கலவரம் பண்ணாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து அமைதியை விரும்பினாங்க. அதற்கான வேலைகளை அமெரிக்கா பண்ணாங்க. அவங்களுடைய எல்லா டிமாண்ட்ஸையும் எகுத் பாரக் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இவங்க ஒத்துக்கல, அராஃபத் ஒத்துக்கல. ஒத்துக்காமல் இவர் என்ன பண்ணார், அங்கே போயிட்டு கலவரத்தை தூண்டி விட்டார். 5 வருஷம் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏரியல் ஷரன் அவர் வந்தார். அவர் என்ன பண்ணார், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் அங்கேருந்து வெளியே வரணும் தானே அப்படின்னு சொல்லி காசாவில் எத்தனையோ ஆண்டுகள் 70-80 வருஷத்துக்கு மேலாக அங்கே இருந்த ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் அவங்க வீடுகளெல்லாம் இடித்தாங்க. நீங்கள் அந்த இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். கிரேன் வச்சு அவங்க வீடெல்லாம் இடித்து அந்த மக்களை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல புதைக்கப்பட்ட யூத பிணங்கள், அவங்களுடைய கிரேவ்ஸ், அந்த கிரேவ்ஸ் எல்லாம் தோண்டி அந்த எலும்புகளெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போனாங்க. எதுக்குன்னா, காசாவை நாங்கள் முழுசாக உங்ககிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு அமைதி வேணும். 5 வருஷம் ஒரே கலவரம், நாங்கள் பிரச்சனையை முடிக்கிறோன்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் டாப் லெவலில் இருந்து வந்து அவங்களுக்கு பண்ணாங்க. எத்தனையோ ஆயிரம் மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க, அங்கே பூர்வக்குடியில் வாழ்ந்த மக்கள். இது 2005. அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் நடந்துச்சு. அமெரிக்கா அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒரு எலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆட்சியாளர்களை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஹமாஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ இருக்கிற இதே ஹமாஸ். ஓகே. 1988 அப்போ இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அறிக்கையில் அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இஸ்ரேலை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு வந்தாங்க. ஆரம்பமே தீவிரவாதம் தான். ஆமாம், 88 எவ்ரி ஜூ வில் பி எலிமினேட்டட். அதில் வந்து அவங்களுடைய வேதத்திலிருந்து வசனத்தெல்லாம் எடுத்து கோட் பண்ணி ஜூஸை வந்து நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்தாங்க. பைலா. அந்த மக்களை, அந்த கூட்டத்தை, அந்த ஒரு பயங்கரவாத கூட்டத்தை மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணாங்க 2006. அப்போ 2007 இவங்க ஆட்சிக்கு வராங்க. அராஃபத் ஒரு தீவிரவாதி அப்படின்னாலும் கொஞ்சம் அவர் வந்து இறங்கி வந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பண்ண வேலையாக இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க, அராஃபத்தை அங்கேருந்து அடித்து விரட்டினாங்க. காசாவில் இருந்த அராஃபத்தினுடைய படைத்தளங்களையும் ஆட்களையும் அடித்து விரட்டினாங்க. அவங்க வெஸ்ட் பேங்க் ஓடி போயிட்டாங்க. இப்போ 2007. இன்றைக்கி வந்து 18 வருஷம் ஆச்சு. 2007 அங்கே ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனே கிடையாது. எலெக்ஷனே இல்லை. ஆமாம், இன்றைக்கி வந்து ஃப்ரீ பாலஸ்டைன் பேசுவாங்கல்ல, வி நீட் அவங்க என்ன சொல்லுவாங்க, வி நீட் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. அவங்க வந்து உரிமை வேணும்பாங்க. இன்றைக்கி அங்கே ஓட்டு போட கூட இன்றைக்கி உரிமை கிடையாது. இதுதான் உரிமை. இதுதான் உரிமை. அடித்து விரட்டியாச்சு. 18 வருஷமாக ஹமாஸ்க்கு எதிராக பேசுகிறவங்கள இவங்க தலையை வெட்டி கொள்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க சொந்த மக்களை ஹமாஸ்க்கு எதிராக நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா நீங்கள் காலி. அப்போ சர்வாதிகாரம் இல்லை, சர்வாதிகாரம் தான். அவன் தீவிரவாதி, அவங்ககிட்ட வேற என்ன இருக்கும். இவங்க தான் இப்போ டெமோக்ரஸி சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் ஒரு 18 வருஷமாக அவங்க 2007 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே அங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே அவன் குண்டு போடுறான். அவன் ராக்கெட் லான்ச் பண்ணுறான், 3000 ராக்கெட் லான்ச் பண்ணுறான் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில். அப்போ இவங்க திருப்பி அடிப்பாங்க. ஆப்ரேஷன் காஸ்ட் லீடுன்னு சொல்லி பேர். இவங்க உள்ளே போய் அடித்தாங்க. 2006-07 அந்த பீரியடில் இவங்க வந்து டன்னல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சுரங்கங்கள். ஆமாம், இன்னைக்கு காசாவில் ஒரு 450 கிலோமீட்டருக்கு நீளமான டன்னல் கீழே இருக்குது. ஓகே. அந்த இடத்தினுடைய மொத்த நீளமே ஒரு 60 கிலோமீட்டர் தான் நீளம். அதுக்குள்ள இவன் 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு டன்னல் கட்டி வச்சிருக்கான். எதுக்கு பிரதர் இந்த டன்னல் கட்டி வச்சிருக்காங்க? அவன் ஒளிஞ்சிக்கிறதுக்கு. தீவிரவாதி யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை? அவன் ரொம்ப நல்லவன் தானே, ஏன் உள்ளே போய் எதுக்கு ஒளிஞ்சிருக்கான்? இவன் என்ன பண்ணா, அந்த உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு 2005 அந்த பக்கமாக ரோந்து போன ஒரு இஸ்ரேல் வீரர், அவருக்கு 19 வயசு, அவரை கடத்திட்டு போயிட்டு உள்ளே வச்சுருந்தானுங்க. 5 வருஷம் வச்சுருந்தானுங்க ஹாஸ்டேஜா. 5 வருஷம். அந்த 5 வருஷம் கழித்து 2011 அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அவரை ரிலீஸ் பண்ணப்போ அதுக்கு பதிலாக 1047 பாலஸ்தீன தீவிரவாதிகள், அவங்கள வந்து இஸ்ரேல் ஜெயிலில் இருந்தாங்க, அவங்கள விடுதலை பண்ண நான் இவனை விடுறேன்னு சொன்னாங்க. டிமாண்ட் வச்சாங்க. ஒருத்தருக்கு 1000 பேர். இஸ்ரேல் கவர்மெண்ட் அதையும் கேட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அதில் வெளியே வந்த ஒருத்தர் தான் யாஹ்யா சின்வார். 2011 வெளியே வந்தவன். ஓகே. அவன் 2017 அங்கே வந்து டாப் பொசிஷனுக்கு வரான். அங்கேருந்து அக்டோபர் 7 பிளான் பண்ண தான் வந்தான். ஓகே. அப்போது 2007 இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் நாசமாக போகிறதுக்கு ஒரே காரணம் அவங்க தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹமாஸை விட்டு வெளியே வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரோன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு டெத் கல்ட், சாவை விரும்புகிற
ஒரு கூட்டம், நாங்கள் வந்து புனித போர் நடத்தி நாங்கள் சாவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாலஜி கொண்டவங்க. இவங்க திருந்த மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவங்க சோத்துக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி போனதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான். இப்போ October 7 அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடித்தது நாட் ஓன்லி ஹமாஸ், நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து பொதுமக்கள் உள்ளே வராங்க. இப்போ இஸ்ரேல் செட்டில்மெண்ட் உள்ள அந்த பார்டரை உடச்ச உடனே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்து யூதர்களை கொன்னுட்டு அவங்களுடைய வீட்டை வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்து உள்ளே இருந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து தீ வைக்கிறாங்க. இதை பண்ண பொதுமக்கள். நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல அப்பாவி பொதுமக்கள் சொல்கிறோம்ல, அவங்க பண்ண வேலை இது. ஹமாஸ் மட்டும் உள்ளே வரல, 6000 பேர் உள்ளே வந்து அடித்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, பொதுமக்களும் உள்ளே நுழைஞ்சி இந்த வேலையை பண்ணாங்க. அப்போ அந்த யூத வெறுப்பு, அந்த வெறுப்புன்றது அவங்களுக்குள்ள அப்படியே உறைஞ்சி கிடக்கு. அந்த வெறுப்பின் வெளிப்பாடு தான் இது. அப்போது இவங்க இன்னைக்கு அடி வாங்குறாங்க, இப்படி இஸ்ரேலுக்கு திருப்பி அடிக்கிறாங்கன்னா இவங்க பண்ண பாவம், இவங்க பண்ண அக்கிரமம். ஸோ இதில் இன்னொன்று கேட்க விரும்புகிறது என்னென்னா, அப்போது இஸ்ரேல் வந்து தன்னை தற்காத்துக்கொள்ள சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. ஸோ அதனால் இஸ்ரேல் வந்து பயங்கரவாதி மாதிரி இவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஆனால் October 7 இவ்வளோ பெரிய ஒரு கொடூரங்களை நிகழ்த்தின இந்த ஹமாஸ் மற்றும் அங்கே உள்ள மக்களை பற்றி யாருமே இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இதனால அவங்கள வந்து மிலிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆயுதம் தாங்கிய போராளிகள். போராளிகள்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் இவ்வளோ நாள் அவங்க இடத்த வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. ஆனால் அது போய் எந்த காலத்திலுமே இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை போய் பிடுங்கினதாக எங்கேயுமே வரலாறு கிடையாது. இது இஸ்ரேலுடைய தாய்மண். அந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வர்றப்ப கூட சும்மா வந்து ஓசியில் வந்து குடியேறல, அவங்க காசு கொடுத்து வாங்கினாங்க. அது எவிடன்ஸ் எல்லாமே நானும் பார்த்திருக்கேன். இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய டெல் அவீவ் நகரம், அந்த நகரம் 1909 அப்போது வெறும் ஒரு மண் மேடாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் காட்டுங்க மக்கள்கிட்ட. வெறும் ஒரு மணல் மேடாக இருக்குது. அந்த மணல் மேடை இவங்க காசு கொடுத்து வாங்கி அங்கே இவங்க செட்டில்மெண்ட்ஸை வந்து அமைக்கிறாங்க. அது வெறும் பாலைவனம். இப்போ எப்படி இவங்க எப்படி ஸ்டோரி இவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அங்கே பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்த மாதிரி இவங்க அவங்கள பிடிங்கி தூக்கி போட்ட மாதிரி இவங்க அப்படி பேசுவாங்க. சுத்த போய் இஸ்ரேல் ஜூஸ் வந்து அங்கே வந்து குடியேற ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வெறும் ஒரு பாலைவன பகுதியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு உலகமே பார்க்குற ஒரு நகரமாக இருக்கு டெல் அவீவ். இன்னைக்கு இஸ்ரேல் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஹப்ஸ். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்பரேஷன், கூகுள்லாம் அங்கே இருக்காங்க. கூகுள், IBM அவங்கெல்லாம் அங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. வானளாவிய பில்டிங்ஸ்லாம் இன்றைக்கி அங்கே உண்டு. வெறும் மணல் குண்டுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படியே காசா போங்க, அங்கே வெறும் மண் குன்றா இருக்குது. ஏன்னா இவன் இஸ்ரேல் கூட சேர்ந்து வளர்ந்துருக்கலாம். பத்தாவதுக்கு சுரங்கமாக இருக்குது, சுரங்கம் கட்டி உள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீவிரவாதி தான் உள்ளே போய் ஒளிஞ்சுப்பான். யோகியம் எதுக்கு உள்ளே போய் ஒளியணும்? நீங்கள் அதில் சொல்கிறது போது கூட இஸ்ரேல் இராணுவம் வந்து தன்னுடைய மக்களை காப்பதற்காக முன்னே போய் நிற்கிறான், மக்களை பேக்கில் சேஃப் பண்ணிவிட்டு முன்னே நிற்கிறான். ஆனால் இவங்க வந்து மக்களை மேலே விட்டுட்டு இவங்க எங்கே போயிடுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு பொதுமக்கள் சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு PR பூஸ்ட். அது ஓகே, மக்கள்கிட்ட நம்ம போய் காட்டலாம், பாருங்க இவ்வளோ பேர். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு கவுண்ட் சொல்கிறான், 30 பேர் 40 பேர் இறந்துட்டாங்க. அந்த கவுண்ட்டை வந்து இவன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது நமக்கு ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, அப்போது 300 கிலோமீட்டருக்கு கீழே வந்து பதுங்கு சுரங்கம் போட்டு வச்சவன் மக்களை கொண்டு அங்கே வைக்க வேண்டியது வைக்கலாம். நல்ல கேள்வி. அவ்வளோ யோகியனா மக்களை பாதுகாக்க வேண்டியவன் இவன் அவங்கள உள்ள அனுப்பிட்டு இவன்லாம் மேலே வந்து அடிச்சுக்கணும், போராடி மேலே விட்டுட்டு இவன் உள்ள ஒழிஞ்சுக்கிறான். ஆமாம், இப்போ கூட நான் பார்த்தேன், இப்போ ஒரு 2 monthsக்கு முன்னால் ஒரு சீஃப் கமாண்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே, ஒரு ஃபாரின் நேஷனல்ஸ் கட்டின ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு கீழே இவன் ஒளிஞ்சிருக்கான். அதுக்கு கீழே வந்து பாதை போட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான். இவன் என்ன பண்ணோம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சூஸ் பண்ணாங்க, நீங்கள் மக்களை உள்ள அனுப்பிச்சிட்டு நீங்கள் மேலே இருந்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து வேணும்னே மக்களையே பலி கொடுத்து நடக்கிற ஒரு விஷயம். மனித கேடயமா அவங்களுடைய ஆட்களையே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஓகே, மக்கள் இறக்க அவங்களுக்கு தான் ஒரு PR-ஆ அவங்க பார்க்குறாங்க. ஓகே, PR-க்காக மக்களை சாவடிக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போதும் இப்போ இந்த மக்கள் படுற எல்லா அவலநிலைக்கும் அந்த மக்கள் எடுத்த தவறான முடிவு தான் காரணம். அவங்க எப்போ ஹமாஸை தேர்ந்தெடுத்தாங்களோ, வெளியில் போராளின்னு சொல்கிறாங்க, பார்க்கும்போது தெரியுது முழுக்க தீவிரவாதம் தான் அங்கே நடக்கு அப்படின்ட்டு. இவங்க எடுத்த இந்த தவறான முடிவு தற்போது நம்ம கண் முன்பாக பார்க்குறோம். அந்த நகரம் எலும்பு கூட மாறி இருக்கு. ஓகே பிரதர், ஓகே பிரதர், சுதாகர் பிரதர், ரொம்ப அருமையாக கெவின் பால் அவங்க சொன்னாங்க. ஸோ இதே கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்குறேன். தற்போதைய இந்த பாலஸ்தீன் மக்களுக்கான இந்த நிலைக்கு அவல நிலைக்கு காரணம் என்ன? உங்களுடைய பார்வை என்ன? பிரதர் ஓரளவு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த 2003 ஏரியல் ஷரோன் அப்போ அவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வித்ட்ரா பிளானை கொடுக்குறாரு.
யூதர்களை அந்த காசாலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா யூதர்கள் இருந்தால் அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய மனதோடு கூட உள்ள நாட்டில் எதிர்ப்பையும் மீறி ஏரியல் ஷேரோன் என்ன செய்கிறாருன்னா அவங்க எல்லாரும் வெளியில் கொண்டு வராரு. பிரதர் சொன்ன மாதிரி அங்கே ரொம்ப ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவங்களெல்லாம் தட்டி விட்டு நீங்கள் வாழ்ந்துருங்க, அவங்க நிம்மதியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய சமாதானமும் நிம்மதியும் விரும்பினது யூதர்கள். அப்போ பாலஸ்தீனியர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள்ட்ட தான் இருக்குது, நல்லெண்ணம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இவங்க வித்ட்ரா பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போது 2 கட்சி இருக்குது, ஒன்று ஹமாஸ், இன்னொன்று ஃபத்தா. ஃபத்தா அப்படிங்கிற கட்சி யாருதுன்னா இவர் நம்ம PLO லீடராக இருந்தார்ல, அவங்க டீம் தான் அந்த கட்சி. இந்த 2 பேரும் இந்த கட்சியில் பார்க்கும்போது ஹமாஸை வெற்றி பெற வைக்கிறாங்க. ஹமாஸுடைய பைலாவிலேயே யூதர்களை கொள்வது தான் மிகச்சிறந்ததான ஒரு அல்லாஹ்வுக்கு செய்கிற தூண்டுன்னு எழுதி வச்சிருக்கிறான். அவங்களோட பைலாவே அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி மக்களுக்கு தெரியும், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தான் வெளிப்படையாக அறிவினன்ஸ் பண்ணி தான் செய்கிறாங்க, அவங்களோட கொள்கைகள் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பின யூதர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்வோம் என்று பைலாவில் எழுதினவர்களை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் அதை நம்ம விளங்கிக் கொள்கிற உண்மை. அப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு வளர்ச்சியை நோக்கி அவங்க ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. எந்த விதமான இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், நிறைய விவசாய பண்ணைகள்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் காசால யூதர்கள் வச்சுருந்தாங்க. அதை பூரா அழித்தார்கள். முதல் வேலையாக சுதந்திரம் கிடைக்கவும் அந்த யூதர்கள் குடியிருப்பெல்லாம் காலி பண்ணிட்டு போகவும் அங்கே இருக்கிற விவசாய பண்ணைகள், தோட்டங்கள் எல்லாம் வேண்டுமென்றே அழித்தார்கள். நல்ல பலன் தரக்கூடிய மரங்கள்லாம் வெட்டினாங்க. வெட்டி அந்த இடத்தை பூராமே ராக்கெட்டுகளை செய்வதற்கும் வன்முறையை கையாளுவதற்கு என்னென்ன உண்டோ அந்த வேலையை தான் இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. பயங்கரவாதத்துக்கான பிளான் ஆமாம், அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அவலநிலைக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவ்வளவு அதன வரைக்கும் அவங்களுக்கு மின்சாரம், தண்ணீர், உணவு இது எல்லாம் யூதர்களிடம் தான் வந்துச்சு. அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு அப்டேட்டான ஞானமும் கிடையாது. ஸோ அவங்களுடைய அனைத்து தேவைகளும் யூதர்கள் சந்திச்சுட்டு வராங்க. அவங்க மூலமாக தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ உணவு அளித்த, நீர் கொடுத்த இவர்களுக்கு எதிராக வன்முறை என்ன செய்கிறாங்க, அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்குறோம். அப்போது உழைக்காமல் ஆக்கப்பூர்வமான பதிலுக்கு போகாமல் இருக்கிற ஒரு சமுதாயம் ஒரு நாளிலே பிச்சை எடுக்கும் என்பதுக்கு இதுதான் உதாரணம். உண்மை லைவாக பார்க்குறோம். மதவெறியை மட்டுமே மூலதனமாக கொண்டு தனக்கு உதவி செய்த, தனக்கு ஒத்தாசை செய்ததான மக்களுக்கு எதிராக உழைக்காமல் வாழ்கிற ஒரு சமுதாயம், அதனுடைய விளைவு என்ன என்பதற்கு உலக மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாலஸ்தீனின் அவநிலைகள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதுதான் அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. ஓகே பிரதர், இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது பிரதர். இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரே ஒரு குண்டு போட்டு முடிச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அரேப் கண்ட்ரிஸ் முக்கியமாக கத்தாரில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் பண உதவி பண்ணுறோன்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க. அப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் டைரெக்டாக பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் ஹமாஸ்க்கு போகும், எங்கள் மூலமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐநாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா, நீங்கள் பணத்தை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் ஐநா சபையை முன்ன வச்சுக்கிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. தீவிரவாதிகளுக்கு போகாமல் டைரெக்டாக மக்களுக்கு. ஆமாம், ஆனால் மக்களுக்குன்னு போன பணம் எல்லாமே அங்கே தான் போயிருக்கு, அது ஹமாஸுக்கு தான் போயிருக்கு. அவ்வளோ பில்லியன் ஃபண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இவன் சுரங்கம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ கூட நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது, உலகளவில் இருந்து கொடுக்கப்படுகிற எய்டு எல்லாமே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அதை கேப்சர் பண்ணி கொண்டு போறது, மக்களுக்கு கொடுக்காம தங்களுடைய பகுதிகளுக்கு கேப்சர் பண்ணி கொண்டு போறதையும் அந்த மக்கள் நின்று பரிதபிக்கிறதையும் நம்ம வீடியோல பார்க்க முடியுது, லைவா பார்க்க முடியுது. அது ஹமாஸ்ன்றது அந்த மக்களுக்கான ஒரு அரசாங்கம் கிடையாது, அது ஒரு தீவிரவாத கூட்டம். ஓகே, அவன் அதான் பண்ணுவான். ஓகே, உங்கள் 2 பேருடைய விளக்கங்கள் பதில்கள்லேருந்து பார்க்கும்போது நன்மை செய்த ஒரு நாட்டிற்கு, அதாவது நன்மை செய்த ஒரு மக்களுக்கு எதிராக தீமை நினைத்தவர்களுக்கான முடிவு எப்படி வரணுங்கிறத லைவாக நம்ம பார்க்குறோம். இதுதான் இதற்கான பதில். அப்போது இந்த பாலஸ்தீன் என்கிற ஒரு நாடு தற்போது இந்த அளவுக்கு எலும்புக்கூடாக மாறி சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்செடுக்கிற நிலைமைக்கு வருதுன்னா இதற்கு முக்கியமான காரணம் அந்த மக்கள் எடுத்த தவறான முடிவு, தீவிரவாதிகள் கையில் ஆட்சியை கொடுத்தது தான்
எல்லா விளைவுக்குமான காரணம்ங்கிறது மிக தெளிவாக இன்னும் சொல்ல போனால் அவங்க தீவிரவாதிகளை மாறிட்டு இருக்காங்க. அதுவும் கூடுதலாக சொல்லலாம். அதையும் பார்க்குறோம். ரொம்ப நன்றி பிரதர். ஓகே சுதாகர் பிரதர், இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன், தனி பாலஸ்தீனம், அது வந்து ஒரு அமைதிக்கான தீர்வா? இது சாத்தியமா? இதை உங்களுடைய பார்வையிலேருந்து கொஞ்சம் வழங்குங்க. ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி தான், ஒரு விடயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலே ஐநா பொதுக்குழு கூட போகிறது, 80வது ஒரு கூட்டம் நினைக்கிறேன். அதில் 145 நாடுகள் இதை முன்மொழிகிறாங்க. ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன், பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம். ஃப்ரான்ஸ் தான் ஆரம்பித்து வச்சாங்க, தொடர்ச்சியாக பல நாடுகள் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க. 145 நாடுகளுக்கு மேலே இப்பொழுது அது ஆதரவு கொடுக்குறாங்க. ஏறத்தாழ நெருங்கி வருகிறது. ஒருவேளை அமெரிக்கா இதை தடுப்பதற்கு வீட்டோ பவரை பயன்படுத்த முடியும். ஸோ இத்தனை நாடு போட்டாலுமே அமெரிக்காவை நினைச்சதுன்னா முடியும், அதை தடுக்கவும் முடியும். சரி, இப்போ அது நடக்குமா நடக்காதா என்கிற கேள்வியை தாண்டி அமைதிக்கான தீர்வாகுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தனி பாலஸ்தீனம் என்று சொல்லுகிற பொழுது 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்னோட அர்த்தம் என்னென்னா, யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு, பாலஸ்தீனர்களுக்கென்று ஒரு தனி நாடு கொடுக்கணும், அப்போது அமைதி வந்து விடும் என்கிற அடிப்படையிலே இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றை சரியாக பார்க்கும் பொழுது 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பது ஏற்கனவே நடந்து விட்டது என்பது என்னுடைய பார்வை. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் 1917ஆம் ஆண்டு பால்ஃபோர் டிக்ளரேஷன் பண்ணாங்க. ஆமாம், அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்களுக்கென்று தனி தாயகம் அமைத்து தர வேண்டும். அந்த நோக்கம் அதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முன்வைத்தாங்க. அப்போ உண்மையாகவே அந்த நிலம் அது யூதர்களுக்குரிய நிலமாக இருக்கிறது. வரலாற்று ரீதியாக படித்து பார்த்தால் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒட்டமான் பேரரசை நீங்கள் கவனிக்கும் பொழுது மற்ற நாட்டு மக்களுக்கு அந்த நிலத்தை வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மண் அவர்களுக்குரியது என்பதை ஒட்டமான் பேரரசு அறிந்த காரணத்தினால அந்த மண்ணை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு அந்த நிலத்திலே குடியேறுவதற்கான முழு உரிமையை கொடுத்தார்கள். ஆகவே இதெல்லாம் கணக்கு வைத்து தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தனி தாயகம் அமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதை கேட்ட உடனே அந்த பகுதியில் வாழ்ந்ததான முஸ்லீம்கள் தங்கள் மார்க்க கடமையான கலவரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேகமான முறையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு வந்து என்ன செய்யறது, அதை கையாள முடியலை. வன்முறை அதிகமாகும் பொழுது இப்போ அவங்க இன்னொரு முடிவு எடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 11/4/1921 ஒரு முக்கியமான ஒரு நாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யோர்தான் நதிக்கு, ஜோர்டான் ரிவருக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற பெரும்பான்மையான நிலங்களை, அதெல்லாம் யூதருடைய மண், பிரிட்டிஷ் மேண்டேட் அப்போ ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கலவரத்தை தொடர்ந்து அவங்க என்ன தீர்வாக செஞ்சாங்க அப்படின்னா, பாலஸ்தீனர்களுக்கு என்று அந்த நிலத்தை பிரித்து விட வேண்டும் என்று சுயமாக தீர்மானம் செய்து வேறு பெயரிலே ஒரு நாடை நியமித்தார்கள். டிரான்ஸ் ஜோர்டான் அதுக்கு பேர். யோர்தான் நதிக்கு டிரான்ஸ் அப்படின்னா கிழக்கு பக்கம், அந்த பக்கம் இருக்குது. மேற்கு பக்கம் கொஞ்சம் நிலமும் கிழக்கு பக்கம் அதிகமான நிலமும் உண்டு. எந்த விதமான ஒரு அனுமதி, உலக நாடின் அனுமதி இல்லாமல், யூதர்களுடைய அப்ரூவல் இல்லாமலேயே ஒரு பெரும் பகுதி இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலம் 70% நிலத்தை பிரித்து டிரான்ஸ் ஜோர்டான் என்கிற பெயரிலே ஒரு நாடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்குன்னு ஒருத்தர் நியமித்தார்கள். அவருடைய பேர் எமீர் அப்துல்லா ஒன் அவருடைய பேர். அவரை ஒரு ராஜாவாக நியமித்து ஒரு தனி நாடாகவே நினைத்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த நிலம் யாருக்குரிய நிலம்? வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குரியது. நீங்கள் அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மனாசே, காத், ரூபன் அப்படின்னு அந்த காலத்திலே மோஸ்ட்லி இந்த யோசுவா அந்த லேண்டை பிரித்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்குரிய நிலமாகத்தான் கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்கிற போது அந்த நிலத்திற்கு தெக்கோபோலி என்று பேர் இருந்தது. தெக்கோபோலி என்றால் 10 நாடுகள், 10 பட்டணங்களை சேர்ந்தது. தெக்கோபோலி எங்கும் போய் பிரசித்தம் பண்ணினான் அப்படிங்கிறத பைபிள் வாசிக்க முடியும். ஸோ அந்த பகுதி எல்லாம் யூதர்களுக்கும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே சொந்தமாக இருந்தார் என்று நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த பிரிட்டிஷார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவு பெரும்பாரியான நிலத்தை, 70% நிலத்தை அவர்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, டிரான்ஸ் ஜோர்டான்கிற பேரில் கொடுத்துட்டாங்க. பின்பு 1949 ஜோர்டான்கிற பேர்லேயே இந்த நாடு ஆகிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இன்னைக்கு வரைக்கும் ஜோர்டான் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் பாலஸ்தீனர்கள் தான். 60% மக்கள் பாலஸ்தீனர்கள் தான். ஏற்கனவே 6-7 லட்சம் பேரை பாலஸ்தீனில் வெளியேற்றின பிறகும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை அங்கே அவங்க பாலஸ்தீனில் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கென்று தனிநாடு கொடுக்கப்பட்டாயிற்று. இதுதான் உண்மை. இதையும் தாண்டி வரலாற்று இங்கே பார்க்கும் பொழுது அந்த
யோர்தான் நதிக்கரையின் மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு 25-30% நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை இப்பொழுது 2ஆக பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மேற்கு கரையை கையில் வச்சிருக்கிறாங்க, காசாவை கையில் வச்சிருக்கிறாங்க, கோலான் குன்றுகள் இப்போ இதெல்லாமே இப்படி பிரித்து இந்த கொஞ்ச நிலத்தை கூட கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் பிரிப்போம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். 1937 பீல் கமிஷன் ஒரு அமைச்சாங்க. அது ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மீண்டும் அவர்கள் தங்கள் மார்க்க கடமைகளை வேகமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த விசாரணை, அமைதிக்கான விசாரணை என்ன பண்ணுங்க, என்ன ஏன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் பீல் என்ற ஒரு தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அந்த பீல் கமிஷன் அமைத்த போது அவங்க கொடுத்தாங்க ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க கொடுத்தாங்க. 37 நடக்கிற சம்பவம். அப்போ 2 நாடுகளை தனித்தனி நாடாக கொடுத்துருவோம். இதை இந்த மேற்கு பக்கம் யோர்தான் பக்கத்தை தாண்டி இருக்கிற யோர்தான் நதிக்கு மேற்புறம் இருக்கிற அந்த சின்ன நிலத்தை 2ஆக பிரித்து கொடுத்துருவோம்னு பிளான் பண்ணுறாங்க 37. அப்படி செய்தால் அமைதி வந்துவிடும் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ 37 கிடைத்த இந்த தீர்மானத்தை பாலஸ்தீனர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ ஏற்கனவே தனிநாடு கொடுப்போம் என்று சொன்னதான இந்த திட்டத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து 1948 ஐக்கிய நாடுகள் சபை பிளான் ஆஃப் பார்ட்டிஷன் என்று சொன்னாங்க. அதிலையும் தேசத்தை 2ஆக பிரித்து ஒன்று யூதர்களுக்கும் இன்னொன்று பாலஸ்தீனுக்கும் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த சமயத்திலையும் இந்த அறிவுள்ளதான பாலஸ்தீனர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போ நாடு கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்த நிலையில கூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன கவனிச்சுன்னு சொன்னால், பாலஸ்தீனம் என்று சொல்வதே யூதர்களுக்கு எதிராக, யூதர்களை அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக சொல்லப்படுகிற சித்தாந்தத்தின் பெயர் தான் பாலஸ்தீனம். அந்த நிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். இதுதான் அடிப்படையான உபதேசம். பொய் பிரச்சாரம் அந்த பாலஸ்தீனங்கிறது அதுதான். அதனால தான் நாடு கொடுப்போம் என்று சொன்ன போது எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா கவனிங்க தெரியும், இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கின அடுத்த நாளிலே போருக்கு வந்தாங்க. அது இஸ்ரேலிய பாலஸ்தீனிய முதல் யுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இஸ்ரேலிய அரேபியர்களுடைய யுத்தம். நீங்க நல்லா கவனிங்க, பாலஸ்தீனர்களை சண்டைக்கு வந்திருக்கணும். உதாரணத்துக்கு நாடு வேண்டாம்னா சண்டைக்கு பாலஸ்தீனர்கள் கிடையாது. சுற்றி இருந்த அத்தனை இஸ்லாமிய தேசம் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து யூதர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்போ அவங்க நாடுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யூதர்கள் அங்கே குடியிருக்க கூடாது என்பதுதான் உங்களுக்கு பிரச்சனை. யூதர்கள் தான் பிரச்சனை. யூதர் தான் பிரச்சனை. அப்படி என்றால் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்றோம், இந்த நாடு தனிநாடு கொடுத்தால் அமைதி வந்து விடும் என்று சொன்னால் அப்படி இல்லை என்பதுதான் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு. நாடெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, யூதர்கள் இங்கே இருக்கக்கூடாது. இதுக்கான சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். 2-3 ஆதாரங்களை அவங்களுடைய வரலாற்று ஏடுகளிலிருந்து நீங்க பார்க்க முடியும். நீங்க அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மத புத்தகங்கள் குர்ஆன் ஹதீஸே சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்கிறாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் அங்கே வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஏன் இந்த முஸ்லீம் மக்கள் அரேபியர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த எஜெண்டா எங்கேருந்து எடுக்கிறாங்க? இப்ப சமீபத்தில் கோமேனி கூட ஈரான்ல இருந்து வெளியில பேசும்பொழுது உலக நாட்டு முஸ்லீம்களே ஒன்று கூடுங்கள், மாஸ்க்ல ஞாபகம் பள்ளி வாசல வச்சு அவர் பேசுறாரு. ஒரு மத தலைவர், ஒரு நாட்டின் தேசிய தலைவர் அமைதியை விரும்பாதபடி உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்று கூடுங்கள், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா, அவருடைய முகமது என்கிறதான அவருடைய நபியுடைய வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரேபிய தீபகற்பத்தில் வாழவிடக்கூடாது. இதுதான் தீபகற்பம் மீன்ஸ் அந்த பெனின்சுலா. அந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே முஸ்லிம்களை தவிர வாழக்கூடாது. அப்போ மதத்தை தான் அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடு பிரச்சனை கிடையாது, யூத வெறுப்பு தான் பிரச்சனை. யூதர்கள் என்பது முஸ்லிம்கள் கிடையாது. அதையும் சொல்றேன். ஏன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அங்க வாழ விட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் வருது, நம்ம அதை படிக்க போறோம். ரொம்ப நகைச்சுவையாகவே இருக்கும். முஸ்லீம் 5383 அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நம்பர் இருக்குது. முகமது நபி அவர்கள் நிறைய மார்க்க பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு இறைவனை அழைத்தார்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது யாருமே யூதர்களும் கிறிஸ்தவரும் காது கொடுத்து கேட்கல. இந்த பிரச்சனைக்கான காரணம் பார்த்துட்டு வரோம். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் 600 ஆண்டுகள் கழிச்சு இவர் வராரு. அப்ப மார்க்க பிரச்சாரம் செய்யறாரு, புதுசா ஒரு கடவுள் கொள்கையை சொல்றாரு, அவர் கொள்கையை முன்மொழிறாரு. அப்ப முன்மொழிஞ்சிட்டு கடைசியில் அவர் சொன்னதான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நான் இவ்வளவு ஒரு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டேன், ஒரு 10 யூதர்கள் கூட
இதுவரைக்கும் என்னை பின்பற்றவே இல்லை என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் என்னை பின்பற்றினார்கள் என்கிறதான ஒரு விரக்தியை இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. ஓகே, அப்படி பார்த்தாங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தெளிவாக இருந்திருக்காங்க. இவரை பின்பற்றவே இல்லை. அப்போ இந்த வெறுப்பு தான் அவருக்கு என்ன உண்டாயிற்றுன்னு சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவரும் இந்த நாட்டில் வாழ விடாத, முஸ்லீம்கள் மட்டும்தான். யார் ஒருவன் எனக்கு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வாழணும் என்கிற இந்த ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசுதான் தெய்வம், அவர் தான் என்ன செய்ய போறாரு, மெய்யான ரட்சகர் அப்படிங்கிறது அறிந்திருந்தாங்க. அப்போ இவருடைய நடவடிக்கையை பார்த்து விட்டு ஆள் வரல. அதன் பிறகுதான் அவர் உபதேசத்தின்படியில கத்தியின் மூலமாக இந்த மதம் பரப்பப்படுகிறது. அதோடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி. நீங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த இரண்டு நபர்கள் மீது ஏன் வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கிற போது, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைச்சுதான் பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முகமது எங்கெல்லாம் சொல்றாரோ யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அப்போ இந்த இரண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில நண்பர்களா இருக்கிறாங்க. அவர் பொறுத்தவரை இவங்க தனியால், இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்டோன்னு அர்த்தம். வேதம் கொடுக்கப்பட்டோன்னு அர்த்தம். இந்த ரெண்டு நண்பர்களையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் தெளிவா இருக்கிறாங்க. கரெக்ட். இப்போ ஏன் இந்த அமைதி இல்லாம போகுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நல்லா கவனிச்சோம். இது நான் மார்க்க கடமை நான் சொன்னேன். யூதர்கள் மீது யுத்தம் நடத்துவது ஒரு மார்க்க கடமையை செய்கிறாங்க. இந்த போர் புரிகிறது, கொல்றது, இதெல்லாம் ஒரு மார்க்க கடமைன்னு சொன்னேன். இது எந்த அடிப்படையில் சொன்னேன், நான் சுயமாக சொல்லலை, அவங்களுடைய புஸ்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆமாம், இதில் எங்கே வருது அப்படின்னா, முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. 5601வது ஹதீஸில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முஸ்லீம் ஆகிய நீங்கள் யூதர்களுடன் போர் புரியும் வரை யுகத்தின் முடிவு நாள் வராது அப்படின்னு எழுதியிருக்குது. ஓகே, அப்படின்னு சொன்னால் கியாமத்து நாள்னா நியாய தீர்ப்பின் நாள், அவங்க பார்வையில் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த நாள் வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீம்கள் போய் நீங்கள் யூதர்களோட போரிடணும், அப்போ தான் அந்த நாள் வருங்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த நாள் வந்தது அப்படின்னா, அல்லாஹ்வை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவனுக்கு கன்னி பெண்கள் கொடுக்கப்படும், தியாகிகளுக்கு அப்படி சொர்க்கத்தில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை உனக்கு வேணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், யூதர்களை போய் என்ன செய்யணும், போரிட்டு அவங்கள கொல்லணும். 72 பேர் 72 கன்னிமகள் உயிர் தியாகிகளுக்கு அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கு, ஹூரியன்களை கொடுப்பாங்கன்னு இருக்கு. இப்போ நாம் சொன்னதான கருத்து, முஸ்லீம்களுடைய மார்க்க கடமை என்பது இந்த கலவரமும் போரும் என்பதற்கு அவங்க முஸ்லீம் ஏடுகளே பதில் தருகிறது. யுகத்தின் முடிவு நாள் வரணுமா, நீ என்ன செய்யணும், போய் முஸ்லீம் நீங்கள் போய் யூதர்கள் கூட போர் செய்யுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருப்பான், ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் யூதன் ஒளிந்திருப்பானா, அந்த மரம் கூப்பிட்டு சொல்லுமா, ஏதோ யூதன் இருக்கிறான், அவனை கொல்லு, அப்போதான் முடிவு நாள் வரும்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு வெறுப்பு. அப்போ அவர் தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ளாத விரக்தியில் அந்த அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று இப்படியாக பிரச்சாரம் செய்கிற பொழுது வெறுப்பை ஃபுல்லா எழுதி வச்சுட்டு இன்னைக்கும் அதை ஆன்மீக கடமையாக்கி வச்சிருக்கிறாரு. அதைத்தான் சொல்றேன், ஏன் இந்த கலவரம் நடந்துகிட்டே இருக்குது. சில பேர் பங்காளி சண்டைம்பாங்க, சில பேர் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன சண்டை இருக்குது, ஏதோ அண்ணன் தம்பி சண்டை, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. பேஸ் மிக தெளிவாக தங்கள் மார்க்க கடமையாகவே இந்த குர்ஆனிலே ஹதீஸ்லையும் வாசிக்கும் பொழுது, அவங்களுக்கு எதிராக போராடுன்னு சொல்லும் பொழுது, போரிட சண்டைன்னு சொல்லுகிற பொழுது, அந்த பகுதியில் எப்படி அமைதி வரும் என்பதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் தனிநாடு கொடுத்த அமைதி வந்துருமா? வராது. ஏற்கனவே நாடு கொடுத்தாச்சு, அதன் பிறகு எப்படி அமைதி வரும்? வரல. அதன் பிறகு நீங்கள் இப்போ மற்ற நாடுகள்லாம் முடிவெடுத்து செய்தாலும் அங்கே அமைதி ஒரு காலம் வரப்போகுது. அமைதிக்கான தீர்வு எடுத்தால் கூட அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எவ்வளவோ சந்தர்ப்பங்களை கொடுத்த பிறகும் அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளாததுக்கு காரணம் அவங்க மார்க்கம் அவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அமைதி என்பது இந்த பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. எப்போ வரும் என்று சொன்னால், உண்மையாகவே இந்த இஸ்லாமும் இந்த முகமதுடைய குர்ஆனும் ஹதீஸும் என்றைக்கு அது ஒழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அமைதி என்பது அங்கே திரும்பும். இதுதான் உண்மை. ஏன்னா மார்க்கத்தில் இருக்கிற ஆதார செய்தியின் அடிப்படையில் எந்த வெறுப்பும் நமக்கு கிடையாது, எந்த இஸ்லாமியிலும் நமக்கு வெறுப்பும் கிடையாது. அந்த கொள்கை அப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும். ஃபேக்ட் சொல்கிறோம். ஓகே, இப்போ அண்ணன் பேசுனதுல இன்னொரு பாயிண்ட், இப்போ அண்ணன் சொன்னாங்களே, நம்ம எவ்வளோதான் நம்ம இறங்கி வந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பீல் கமிஷன். பீல் கமிஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிலம் யூதர்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா வெறும் 20%. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இஸ்ரேலில் 80% பாலஸ்தீன மக்கள் எடுத்துக்கோங்க, வெறும் 20% மட்டும் இவங்க ஜூஸுக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதையும் ஒத்துக்கல. 5ல் 1 பகுதியை கூட இவங்க விட்டு கொடுக்க மனசு இல்லை. அந்த விட்டு கொடுக்குற பகுதி கூட இவங்க காசு கொடுத்து வாங்கினது. இவங்களுடைய பூர்வீக பூமியை இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு ஒத்துக்கல. ஒரு பெரும் கலவரம் பண்ணாங்க. இது 37 என்ன சொன்னாங்க. அடுத்து 93ல் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ், அதை நம்ம பார்த்துருப்போம்.
இவர் கிளின்டன் அராஃபத்தையும் அவர் இட்சாக் ரபீனையும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசினார். அதில் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணார்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன். முழு காசா, முழு வெஸ்ட் பேங்க்கில் ஒரு 4% வந்து ஜூஸ் இருக்காங்க. அந்த இடத்த மட்டும் ஜூஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த 4%க்கு பதிலாக நான் இஸ்ரேலில் நான் உங்களுக்கு லேண்டு வாங்கி தரேன். அப்போது முழு காசா, முழு வெஸ்ட் பேங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டார். அராஃபத் ஒத்துக்கிட்ட உடனே அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இவர் வந்து அமைதியை விரும்பிட்டாருன்னு சொல்லி மக்கள் நம்பிட்டாங்க. அவருக்கு நோபல் கொடுத்தாங்க. அவர் போயிட்டு கலவரம் பண்ணார். ஓ, இப்போ கிளின்டன் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் கலவரத்துக்கு போறாரு, கலவரம் பண்றாரு. ஓகே, அந்த 2வது இன்டிஃபாடா அப்படின்ற விஷயத்தை தூண்டி விட்டதே அராஃபத் தான். ஓகே, இவர் இந்த மாதிரி அப்போது எவ்வளோதான் இவங்க வந்து இறங்கி வந்தாலும் இவங்க அதுக்கு ரெடியாக இல்லை. அப்போது 93லேயே, அப்போ எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது அவங்களுக்கு அவங்க பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க, இந்தாங்க வாங்கிக்கல. ஆனால் இன்றைக்கி 2 ஸ்டேட் சொல்யூஷன் பாசிபிள் ஆனால் இல்லை. ஏன்னா காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் வேறு வேறு பகுதியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஐடியாலஜியே வேறு. இங்கே வந்து ஹமாஸ் இருக்காங்க, அங்கே அவங்க ஃபத்தா இருக்காங்க, PLOனுடைய பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்பாஸ் இருக்காரா. இப்போ இவங்க 2 பேருமே ஒத்து போக மாட்டாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் அரசாங்கங்கள் அவங்கள அங்கீகரித்தாலும் இவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க இப்போ. ஓகே, அப்போது அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அப்போ எங்கே 2 ஸ்டேட் சொல்யூஷன் கிடைக்கும்? யூதர்கள் கூட ஒற்றுமை இல்லை, அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இதில் 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகே, அது சாத்தியமே இல்லை. ஓகே, அமைதிக்கான தீர்வாகாது. ஓகே, அது அங்கே அமைதியை நிச்சயமாக கொண்டு வராது. ஆமாம், அதுதான் நம்ம மிக தெளிவாக எவ்வளவு நாடுகள் அங்கீகரித்தாலும் அவங்க 2 பேருக்கு அந்த ஐடியா இல்லை. ஓகே, இந்த கேள்வி என்னன்னா, தனி பாலஸ்தீனம் அமைதிக்கான தீர்வா? அந்த கேள்விக்கு உங்கள் 2 பேரோட அருமையான வியூவில் பார்க்கும்போது அது தீர்வு அல்ல என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. கண்டிப்பாக. ஓகே பிரதர், இப்போ அடுத்த கேள்வி கெவின் பால் உங்ககிட்ட. யூத வெறுப்பு நமக்கு தெரியாததில்லை, உலகளவில் பேசப்படுது. குறிப்பாக நம்ம இந்தியாவுக்குள்ளேயுமே யூத வெறுப்பு, யூதர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுருப்போமே. இப்படி சொல்கிற யாருமே, குறிப்பாக தீவிரவாதிகள் செய்கிற கொடுமைகள், தீவிரவாத தாக்குதல்கள், மக்களை கொடூரமாக கொல்றது, தலையை வெட்டுறது, இதை பற்றி யாருமே எதிர்த்து ஏன் பேசலை? யூதர்கள் பயங்கரவாதிகள்னு சித்தரிக்கிறவங்க தீவிரவாதிகள் செய்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்களே, அதை ஏன் எதிர்க்கல? இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அடிப்படையில் பிரதர், யூத வெறுப்புக்கான மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை. எவ்வளவோ பிரச்சனையை அவங்க பார்த்து எவ்வளவோ ஃபேஸ் பண்ணாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மேலே அவங்க தான் இருப்பாங்க. 2 வருஷம் போர் நடந்த பிறகு கூட எக்கனாமிக் வைஸாக கூட டவுன் ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக நின்று அவங்க கூட போரிடுவதற்கான எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அறிவு கூர்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு அதிகமாக வாங்கினது அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க. இது வந்து வெளியே உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம் வைங்களேன், இப்போ நம்ம வந்து கார் ஓட்டு போகிறோம், பைக் ஓட்டுறவன் அவனே வந்து உள்ளே விழுந்தா கூட யாரை குறை சொல்லுவானா, காரை தான் குறை சொல்லுவாங்க. நீ தான்டா பண்ணியிருப்ப. ஏன்னா ஒருத்தன் பெருசாக இருக்கிறான்னா அவன் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அந்த பார்வை அப்படிதான், அந்த பார்வை, மக்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி யூதர்கள் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் மேலே வந்தோடனே அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அவங்க இலுமினாட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கதையும் மேலே வந்து சேர்ந்ததுனால இவன் செஞ்சிருப்பான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அவங்க மேலே இருக்குது. இந்த பார்வையை வந்து நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமான ஆட்கள், முக்கியமாக இந்த அரபிக் குத்து டீகோட் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் இந்த விஷயத்தை வந்து பேசுறதுனால மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு. யூதர் வந்து பார்வை இருக்குன்னு சொல்றதை விடையும் பார்வை உருவாக்கப்பட்டுருச்சு. உருவாக்கப்பட்ட பார்வை, ஒருத்த மேலே வந்துட்டானா அவன் வந்து யாரையாவது மிதிச்சு தான் வந்திருப்பான் அப்படின்ற அந்த ஒரு தவறான பார்வை. அந்த பார்வையை வச்சு தான் இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாலஸ்தீன மக்கள் அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஏமாற்றப்பட்டவங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை இவங்க காட்டுறதுனால மக்களுடைய பரிதாபம் அங்கே போய் சேருது. ஆனால் இவங்களோட பாலஸ்தீன மக்கள் வந்து ஒரு ஃபேக் அடையாளம், ஒரு ஃபேக்கான ஒரு பரப்புரை. ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டது யார்? இதே பீரியடில் ட்ரூஸ் இன மக்கள். ட்ரூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி. அவங்க இஸ்லாம்லேருந்து தோன்றன இன்னொரு மதம், இன்னொரு இனம். அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய மத பண்பாடு எல்லாமே வேறு. ஆனால் அவங்க தங்களை வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறதும் இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காக அவங்கள திட்டமிட்டு அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் இதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள ட்ரூஸ் இன மக்கள் அவங்க வாழ்கிறதுக்கும்
ஈவன் அவங்க இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல ட்ரூஸ் இன மக்கள் வந்து எம்பியா இருக்காங்க ஓகே. இன்னைக்கு தேதிக்கு. ஓ, அவங்க ஒரு மைனாரிட்டி, அவங்க வெறும் 2% தான் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆலயத்தை அவங்க கட்டி அங்கே வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க எம்பியா வச்சு அழகு பார்க்குறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். ஓகே. இஸ்ரேலை விட்டு வெளியே போனீங்கன்னா அங்கே ட்ரூஸ் மக்களை கூட்டமாக வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆமா. நம்ம பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த கேமரா ஒன்று வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது உள்ள ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரையும் இவங்க அந்த சிரியன் கவர்மெண்ட்டுடைய இராணுவம் மிரட்டுறதை நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எசிடிஸ் வந்து உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஒரு மக்கள், பாவப்பட்ட இனக்குழு. இப்போ ட்ரூஸ் அண்ட் எசிடிஸ் இந்த 2 பேர் எப்படின்னா, வேற இடத்துல இருந்து இவங்க மதத்துக்கு யாரும் மதம் மாதிரி வந்தால் கூட ஏற்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி மதம், அவங்களுக்குன்னு தனி கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் வாழ்கிற ஒரு அப்பாவி மக்கள். மொத்தம் 10 லட்சம் பேர் அவங்க இருந்தாங்க ஈராக்கில். 2000 அந்த 10s அந்த பீரியடில் வந்து ISIS அவங்க உள்ளே வந்த உடனே, ஒன்று நீ வந்து இஸ்லாமுக்கு மதம் மாறணும், இல்லைனா நான் உன்னை கொல்லுவேன். இந்த 2 ஆப்ஷன் தான். இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு பாலைவனம் டெசர்ட் பிளேஸ் அங்கே போய் ஒளிஞ்சிருந்தவங்கள இவங்க உள்ளே போய் அந்த கேவ்ஸ்லாம் போய் அவங்கள கொன்று தேடி நாய் மாதிரி அவங்கள வந்து வேட்டையாடினாங்க. அது ரொம்ப பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி பண்ண விஷயம். அவங்களுடைய வயசானவங்க ஆண்கள் இவங்கள தான் கொன்னுட்டு இளம் பெண்களையும் அவங்களுடைய மனைவிமார்களையும் இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய செக்ஸ் ஸ்லேவ்ஸாக, பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈராக்கில் அப்படி கடத்தப்பட்ட ஒரு யசிடி பெண், அவங்களுக்கு கடத்தும் போது 11 வயசு. இப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்கள காசாவில் மீட்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். அந்த நியூஸ் பார்த்தேன், பார்த்தீங்களா? அப்போது ஈராக்கில் கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்கே எப்படி வந்தாங்க? அப்போது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், காசாவில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் ISISக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி பாலியல் தேவைகளுக்காக பெண்களை விற்கிற, பெண்களை பயன்படுத்துகிற ஒரு முறை இருக்குது. நம்ம இன்னும் பார்த்துருப்போம்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு தெருவில் அவங்க காலில் வந்து செயின்ஸ் எல்லாம் கட்டி அவங்கள வந்து அவங்கள வியாபாரம் பண்ணுறதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இவங்க தான் வந்து மனிதாபிமானம் பேசுகிறாங்க, பாலஸ்தீன மக்கள் எவ்வளோ பாவம்னு பேசுகிறாங்க. அதே டைம் இதே சமகாலத்தில் இன்னொரு இனத்தை வந்து பிளான் அந்த இனம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள அழிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஈராக்கில் கடத்தப்பட்ட ஒரு பெண் இங்கே வர வேண்டிய தேவையில்லையே. தேவை என்ன? எப்படி வராங்க? அவங்களுக்குள்ள கான்டாக்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஒரு செக்ஸ் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டி அவங்க குடும்பத்தையே கொல்றாங்க. குடும்பத்தை கொண்டுட்டு அந்த பெண்ணுக்கு 11 இயர்ஸ் அவங்க வந்து கடத்தப்படும் போது. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அந்த பெண்ணை வந்து மீட்டிருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, எவ்ரிடே நான் வந்து பல பேரால் நான் பாதிக்கப்பட்டேன் தினமும். I was taken to a sex slave market. The Islamic State men were sitting at the market as they made the women hold trays of tea and serve. This was to make sure the men could see the women from different angles. The first and second day I was with him, he didn't approach me. On the third day, he came to me and told me that he had received permission to approach me against my will. He was told to rape me even if I resisted. I was young and I couldn't bear that, which is why he decided to give me a drug. I took the drug, which numbed me, and then he raped me. ஒரு சின்ன குழந்தை. அப்போ இவங்க வந்து இதுக்காக யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் பெருசாக தெரியும். ஏன்னா இதை பண்ணுறது யாரு? இஸ்லாமிய தீவிரவாதிகள். அப்போ இவங்களை பற்றி பேசினான்னா நம்ம இவங்களை பகைச்ச மாதிரி ஆயுமேன்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இங்கே பொங்குற நீங்கள் அங்கேயும் பொங்கணும் இல்லை. இப்போது ஒரு இனத்தை கொல்றாங்கன்னு தானே உங்களுக்கு எழுச்சி வருது, உங்களுக்கு அதுக்காக பொங்கி பேசுகிறீங்க. அப்போ இன்னொரு இனம், அதுவும் உங்கள் தரப்பு ஆட்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே கொல்றாங்க, அதை பார்க்கும்போது மட்டும் ஏன் கண்ணை மூடிக்கிறீங்க? அது கேள்வி தானே. ரைட். இப்போ பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு அடையாளம், வெளியே இருந்து வந்த ஒரு இம்போர்ட் அவங்க. ஆனால் ட்ரூஸ் அண்ட் எசிடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் பீப்புள், அவங்களுடைய பூர்வீகமே அதான், சொந்த மக்கள், அவங்களோட சொந்த நாட்டு மக்கள், பூர்வீக மக்களை அவங்க வேற மதம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கொல்றாங்க. அப்படியே நைஜீரியா வந்து போகோ ஹராம், அது ஒரு இஸ்லாமிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆமாம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2000 ஆரம்ப கட்டத்தில் அவங்க வராங்க. கடந்த ஒரு 25 இயர்ஸில் மட்டும் 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. 1.25 லட்சம் கிறிஸ்டியன்ஸ். 1.25 லட்சம். காரணம் என்னவா இருக்கும்? ஒரே காரணம், இவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அதையும் அங்கேயும் இதே டிமாண்ட் தான், மதம் மாறு இல்லைனா நான் அவனை கொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2010s அந்த பீரியடில் ஸ்கூல் பசங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்களை அப்படியே கடத்திட்டு போயிட்டு பல பேர் இன்னும் மீட்கப்படலை. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல.
எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவங்களை கடத்திட்டு போனவங்க போக்கோ ஹராம் அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ரைட்டா? இந்த வருஷம் மட்டும் 2025 மட்டும் 7000 நைஜீரிய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு நியூஸ் பீஸ் கூட வர்றதில்ல. அப்போ என்னன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சேர்ந்து. ஆமாம். ரெண்டாவது, இந்த வருஷம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்ம சேனல்லே ஒரு நியூஸாக போட்டிருந்தோம். பல கிறிஸ்தவர்களை கடத்திட்டு தேவாலயத்துக்குள்ளே வச்சு தலையை துண்டிச்சு பிகட் பண்ணி கொண்டாங்க. அந்த நியூஸ் கூட இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது இவங்க ஏன் பொங்குறதில்ல? ஒரு கொலை பண்ணுறது அப்படின்றது கூட அவன் சும்மா கொல்லலை, இது வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தலையை அவன் துண்டிச்சு அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம். ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. ஒரே காரணம், இவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனால் யூதர்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணும்போது இவன் கொல்றான் அப்படின்ற அது ஒரு பிஆர் மாதிரி கொண்டு போவாங்க. இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். பிபிசி உலகத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மீடியா, அவங்களுடைய ஆட்களுக்கு ஒரு சர்க்குலர் போயிருக்கு பிபிசியிலிருந்து. அது என்னன்னா, இஸ்ரேல் பற்றி அந்த விஷயங்களை நீங்கள் வந்து டோன் டவுன் பண்ணுங்க, இவங்களுடைய டெரரிசமை நீங்கள் அதிகமாக காட்டாதீங்க, இஸ்ரேல் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி பிபிசியினுடைய மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ஃபீல்டில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு. அதாவது தீவிரவாதிகள் செய்கிறத காட்டிடாதுங்க, காட்டக்கூடாது. இஸ்ரேல் ஒன்றும் செய்யாட்டாலும் செஞ்ச மாதிரியாவது காட்டிடுங்க. ரைட். ஓ, இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு பண்ணப்படுற ஒரு விஷயம். பிபிசிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் மீடியா பண்ணுது. பிபிசி அவங்களுக்குள்ள அவங்க அனுப்பிச்ச ஒரு லீக் இமெயில். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே வந்து திட்டமிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. யூதர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அதற்காக பொங்குறவங்க சொந்த அவங்க சார்ந்திருக்கிற மீன்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இவங்களே வாலண்டியராக போகல. ஆமாம் ஆமாம், டிஃபெண்ட் பண்ணுறாங்க, தற்காத்து கொள்கிறாங்க. மிக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதர். அப்படி சுதாகர் பிரதர்கிட்ட வருவோம். பிரதர், இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். யூத வெறுப்பு, யூதர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவங்க தீவிரவாதிகள் செய்கிறத ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆன்டிசெமிட்டிசம் அதிகமாக விதைக்கப்பட்டிருக்கு ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய தரப்பில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நடுநிலைவாதிகள்னு சொல்கிறவங்கள தங்கள் மேடைகளிலே ஏற்றுகிறது வழக்கம். அரசியல்வாதிகளை மேடைகளில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு திருமாவளவனாக இருக்கட்டும், இன்றைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கட்டும், அவங்கெல்லாம் மேடைகளை ஏறுகிற பொழுது இஸ்லாம் சார்புடைய வார்த்தைகளைத்தான் முன்வைக்க முடியும். ஏன்னா ஒரு மேடையில் ஏறுகிற போது அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசவும் முடியாது, அவங்க சம்பந்தப்பட்ட மேடையில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது நம்ம நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிறதான பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அரசியல் லாபத்திற்காக, ஓட் பேங்குக்காக, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை யாரும் இங்கே பேசுறது இல்லை. அப்படி பேசிட்டா அவனை ஒரு குற்றவாளியாக போல இந்த நாட்டில் கருதப்படுகிறது. உண்மையான விஷயத்தை சொல்லக்கூட இன்றைக்கி யாருக்கும் ஒரு ஃப்ரீயாக பேச முடியலை. முஸ்லீம்களை பகைச்சிக்கிட்டால் நமக்கு ஓட்டு கிடைக்காம போயிருமோ, அந்த அடிப்படையில் ஓட் பேங்க்குக்காகத்தான் இங்கே இருக்கிற நடுநிலை பத்திரிகையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிசெமிட்டிசத்தை தான் தங்களை அறியாமலே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால், நிச்சயமாக ஓட் பேங்குக்காகத்தான் உண்மைகள் இங்கே மறைக்கப்படுகிறது, பொய்கள் அதிகமாக இங்கே பேசப்படுகிறது. இது 100% அவ்வளவு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னைக்கு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வியூஸ் கூட எப்படி நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்டிசெமிட்டிசத்தை போட்டாதான் அவங்களுக்கு ஒரு வியூஸே பரப்ப வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனநிலை உருவாக்கி இருக்காங்க. நீங்க முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, வேகமா ஷேர் பண்ணுவாங்க. அவர் கூட சொன்னார், பிபிசியில கூட ஒரு மெயில் போயிருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு அடிப்படையான உண்மை. பொய்கள் வேகமாக பரப்பப்படுகிறது, உண்மைகள் வெளியிலே வருவது இல்லை. இப்போ இந்த சேனல் மூலமாக இந்த உண்மைகள் வெளியே வரும் என்று நாம் நம்புவோம். ரொம்ப அருமையாக கூறினீங்க பிரதர். ஓகே பிரதர், அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட. இந்த உலகில் நடக்கும் அனைத்து சம்பவங்கள், குறிப்பாக அனைத்து மோசமான சம்பவங்கள் என்ன நடந்தாலுமே அதுக்கு யூதர்கள் தான் காரணம், இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரப்பப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ பேசியிருந்தோம்ல, அவங்க டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க லைஃப்பில். ஓகேவா? இவங்க பார்க்கும்போது இவங்க தான் மிகப்பெரிய சாதனைகள்லாம் இவங்க பண்ண மாதிரியான ஒரு, அதான் உண்மை. அதை அவங்க எடுத்துக்கிட்டு இவன் இன்னைக்கு ஜூஸ் இன்னைக்கு வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு காரணம் யாரையாவது ஒடுக்கியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியமாக விஷயம் இருக்கும்
அவங்க தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு பார்லிமெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு இலுமினாட்டி குரூப் இருக்காங்க, அந்த ஒரு 13 குடும்பம், அந்த ராத்ஸ்சைல்டு ஃபேமிலி, இந்த கதைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம அரபிக்குத்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை வந்து அப்படியே அந்த இந்த இந்த விஷயத்த அவங்க எந்த பிரச்சனையை பற்றி பேசினாலும் கரெக்டாக கொண்டு வந்து ஜூஸ் அப்படி தான் கொண்டு வந்து முடிப்பாங்க. இது வந்து ஒரு யூத வெறுப்பு, அந்த யூத வெறுப்பினுடைய உச்சம் தான் இந்த ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம். ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முக்கியமாக இவங்க சொல்லுவாங்கல்ல, யூதர்கள் வந்து ஜூஸ் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து இவங்க ரொம்ப அழகாக பரப்புவாங்க. இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மொத்த பாலஸ்தீன மக்களையும் அழிச்சிட்டு அந்த 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 மொத்த பரப்பையும் இவங்க இஸ்ரேல் நாடு வந்து எடுத்துக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் சேர்ந்து இதுக்கு ஒத்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஆனால் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1948 அந்த இஸ்ரேலுடைய அந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் பாலஸ்தீன மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத், ஒரு பல மடங்கு, ஒரு 10 மடங்குக்கு மேலே அவங்களுடைய க்ரோத் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கலாம். வெஸ்ட் பேங்க்கில் வந்து 1948 7.5 லட்சம் பேர் இருந்தாங்க பாலஸ்தீன மக்கள். இன்னைக்கு அதே வெஸ்ட் பேங்க்கில் 3.4 மில்லியன், 35 லட்சம் பேர். அப்போ எத்தனை மடங்குன்னு பாருங்கள். இன்னைக்கு அவங்க அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உண்மையிலே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருந்தால் அந்த கவுண்ட் குறைஞ்சிருக்கணும், இல்லை? இப்போ 7 லட்சம் சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ அது கூட இருக்கக்கூடாது. இனப்படுகொலை க்ரோத் எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட் பேங்க் வந்து ஜூஸ் வந்து திருடிட்டாங்க, இவங்க திருடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க திருடினாங்கன்னா இவங்களுடைய பாப்புலேஷன் தானே அங்கே இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து இங்கே காசாவில் வந்து 1948 அவங்க இருந்த மக்கள் தொகை வந்து 80,000, அவ்வளோதான், ரொம்ப கம்மி. இன்னைக்கு 2.1 மில்லியன். அப்போது இஸ்ரேல் நினச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு குண்டு போட்டு தூக்கி போட்டுருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு இன்க்ளூசிவாக தான் அவங்க வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இவங்க அதை வேறு மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஆனால் உண்மையாகவே வெளியேற்றப்பட்டவங்க யாருன்னா யூதர்கள். இந்த 1948 அந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்து இஸ்ரேல் மேலே அந்த போர் செஞ்சாங்க இல்லையா? போர் செஞ்ச உடனே இஸ்ரேல் அவங்கள அடித்து விரட்டினாங்க. 5 நாடுகள், அந்த ஈராக், ஜோர்டன், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் அண்ட் சிரியா, இவங்கெல்லாம் போருக்கு வந்த உடனே அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டின உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நாடுகளில் இருந்த யூதர்கள் 48 70 வரைக்குமே கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஜூஸ் அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. இவங்க வெளியே, நீ வெளியே போகணும்னு சொல்லி அங்கேருந்து மக்களை விரட்டினாங்க. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க இஸ்ரேல் தான் வருவாங்க. இதை பற்றி யாரும் பேசலை. பாலஸ்தீன மக்கள் வந்து விரட்டப்பட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து கதைகள் சொல்கிற அதே நேரத்தில் உண்மையாகவே அங்கே அரபு நாடுகளில் பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களை இவங்க விரட்டினாங்க. இது யாரும் பேசுறது இல்லை, பேச மாட்டாங்க. அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டது யார்? யூதர்கள். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னது வந்து அரபு மக்கள், வெளியே இருந்த பாலஸ்தீன மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ க்ரோ ஆச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ இஸ்ரேலுக்குள்ள அதிகமாக வாழ்கிறது ஜூஸ் தான். அவங்க நாட்டில் நான் ஜூஸ் இல்லாதவர்கள் அரபு மக்கள் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவு போயிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேலினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து கலீத் கபூப், அரேபியர். உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு அரேபியராக இருக்கார். இப்போ இதே மாதிரி ஒரு யூதர் வெஸ்ட் பேங்க்லேயோ இல்லை வேற எந்த அரபு நாட்டிலையுமே ஒரு யூதரை கொண்டு வந்து இவங்க மேலே வைப்பாங்களா? யூதரை முதல்ல அங்கே அனுமதிப்பாங்களா? உள்ள பற்றி சேர்ப்பாங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே வாழ்கிறதுக்கு உரிமை கொடுத்து அவங்க நியாயமாக அங்கே படித்து அங்கே மேலே வந்து, இத்தனைக்கும் இவர் அரப், அவங்களுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க. உரிமை கொடுத்து அவரை மேலே உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜா அவர் இருக்கணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு யூத நாட்டுக்குள்ள. ஆமாம், லாஸ்ட் 3 இயர்ஸா அவர் அங்கே மேலே இருக்காரு. நான் அப்பயே சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல அவங்க மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள நான் ஜூயிஷ் பாப்புலேஷன், அவங்களுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா பல மடங்கு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இவர் டக்ளஸ் மரே வந்து எழுதியிருப்பார். இவர் இஸ்ரேல் அந்த October 7 அட்டாக்கு அப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே போய் நேரில் பார்த்த அந்த அனுபவங்களை இதில் வந்து எழுதியிருப்பார். இவர் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயம் பேசியிருப்பார், இஸ்ரேலுக்குள்ள அவங்களுடைய க்ரோத் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இப்போ 1948 இஸ்ரேலில் வந்து நான் ஜூயிஷ் பாப்புலேஷன் வந்து 1,56,000 பேர். அடுத்த ஒரு 22 வருஷத்தில் 1970
நான் ஜூயிஷ் பாப்புலேஷன் முக்கியமாக அரப் முஸ்லிம்ஸ், அரப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ரூஸ், இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அப்படியே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. 3 மடங்கு. ஓகே. அடுத்து 2000ல பார்த்தீங்கன்னா இதே பாப்புலேஷன் வந்து 14 லட்சம் பேர். ஓகே. 1948ல 1.5 லட்சம் பேர், 2000ல 14 lakhs. ஓகே. அடுத்து 2015ல இதே பாப்புலேஷன் வந்து 20 lakhs, 2 million people. ஓகே. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் 17 times grow ஆயிருக்காங்க, 17 மடங்கு. ஓகே. நான் ஜூயிஷ். அப்போ யூதர்கள் வந்து மற்றவங்களை வந்து வெறுக்கிறாங்க, மற்ற இனத்தை வந்து அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னா இனப்படுகொலை பண்றாங்க, இந்த growth வந்து சாத்தியமே இல்லை. இவங்களெல்லாம் போட்டு தள்ளி இருக்க மாட்டாங்களா? வெளியே உள்ள பாலஸ்தீன மக்களை இவங்க வந்து கொள்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு growth 17 times இவங்க வளர்ந்துருக்காங்க. ஓகே. அப்ப யூதர்கள் வந்து எப்பவுமே அவங்க வந்து இன்க்ளூசிவா தான் இருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி இவங்க கொள்றாங்கன்னா நீ உன்னுடைய பாவம், நீ அடிக்கிற, இவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதை நம்ம விளங்கிக்கணும். பிரதர் சொன்னதான ஒரு பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது இந்த அரேப்ஸோடைய வளர்ச்சி, பயாலஜிக்கல் growth நம்ம சொல்கிறோமே அந்த வளர்ச்சி. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே காசாவில் மிகப்பெரிய போர் போய்கிட்டு இருக்குது, பெரும்பான்மையான கட்டடங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் பாலஸ்தீனர்களுடைய அந்த பயாலஜிக்கல் growth குறையலை. நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். என்ன குண்டு போட்டாலும், நீங்கள் என்ன கட்டடத்தை அடித்து போட்டாலும் சரி, அந்த பயாலஜிக்கல் growth-ஐ வந்து நிறுத்தவே முடியாது அவங்கள என்பதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்படிங்கும் போது அங்கே சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த நாட்டில் வளருவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இடிபாடுகளுக்கு இடையே நாங்கள் வளருகிற போது அங்கே வளராமல் இருப்பாங்களா? ஆகவே இவங்களுக்கு எங்கே போனாலும் பயாலஜிக்கல் growth வேறு லெவலில் இருக்கும். ஓகே பிரதர். ரெண்டாவது இந்த 9/11 சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸோ இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள், நான் ஆரம்பத்தில் கேள்வி எழுத வச்சேன், உலகத்தில் நிறைய மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. சிலர்லாம் சில யூத வெறுப்பு பேசுகிற சில கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, எந்த சம்பவம் நடந்திருந்தாலும் நீ பின்னாடி போய் பாரு, அங்கே ஒரு யூதன் தான் இருக்கிறான், யூதனால தான் இந்த மோசமான சம்பவம் எல்லாம் உலகத்தில் நடக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த 9/11 சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஜூஸுமே சாகலை, ஜூஸ் தான் இதை செஞ்சாங்க, எந்த ஜூஸுமே சாகலை, ஹவு அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாம், ஹவு ஒயின்லாம் சிலர் கருத்து பரப்புவாங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன, இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க சொல்லுவாங்கல்ல 9/11ல ஒரு ஜூ கூட சாகலை, ஹவு ஒய் வாட் அப்படிம்பாங்களே. ஆனால் உண்மை என்னன்னா இவங்க சொன்னதுக்கு நேர் எதிராக நடந்த விஷயம். ஓகே. அந்த 9/11ல அங்கே இறந்த முதல் நபரே ஒரு ஜூ தான். அது எப்படி சொல்கிறீங்க? அவருடைய பேர் டேனியல் லெவின். அவர் என்ன பண்ணார், அந்த விமானம் மொத்தம் அவங்க 4 விமானத்தை கடத்தினாங்க. அந்த விமானம் அந்த பில்டிங் மேலே இடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் அங்கிருந்த டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அவர் யாருன்னா ஐடிஎஃப்ல வேலை பார்த்தவர், 4 வருஷம் ஐடிஎஃப்ல வேலை பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்டுக்கு எதிராக இவர் எந்திரிச்சு அவங்களை அடிக்க போனவுடனே அவங்க இவரை கத்தியால் குத்தி இவரை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே அந்த ஃப்ளைட்டில் இருந்த பணிப்பெண் அவங்க இங்கே இருந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த சீட் நம்பரை அவங்க சொல்கிறாங்க. அந்த சீட் நம்பர் யாருன்னா இவர் டேனியல் லெவின். ஓகே, ஹி இஸ் எ ஜூ. ஓகே. முதல் நபரே ஒரு ஜூ, ஐடிஎஃப்ல வேலை பார்த்தவர். ஓகே. இது யாரும் பேச மாட்டாங்க. அதே இந்த பாதிப்புல ஒரு 300க்கும் மேற்பட்ட ஜூஸ் வந்து இறந்துருக்காங்க 9/11 அட்டாக்ல. ஓகே. ஒரு ஜூ கூட சாகலை அப்படின்னு சொல்றது சுத்த போய். இது வந்து எதுக்கு இவங்க இந்த விஷயத்தை பேசுறாங்கன்னா, யூதர்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணாங்க. 9/11 அட்டாக் மூலமாக இந்த உலகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக. ஏன்னா அமெரிக்காவே அடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம்ல, அதுவும் அவங்களுடைய ட்ரேட் சென்டர், அதை அடிச்சா நம்ம பெருசாகிடலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்கொய்தா வந்து ரொம்ப யோக்கியம். ஆனால் அல்கொய்தா பார்த்தீங்கன்னா அந்த 90s லாஸ்ட்ல வந்து கென்யா அண்ட் டான்சானியா அப்படின்ற இந்த 2 நாடுகளில் இருந்த அமெரிக்கன் எம்பசி அங்கே போய் குண்டு வச்சிருக்கான். ஓகே. அங்கே போய் குண்டு வச்சிருக்கான். இவன் குண்டு வச்சான்றதை சொல்லிட்டு போய் குண்டு வச்சிருக்கான். நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒசாமா வந்து ரொம்ப நல்லவர், அவர் மக்களுக்காக வந்து புனித போராளி, அவர் எதுவுமே செய்யலை. ஓகே. அப்போது அந்த விமானத்தை கடத்தினது அவங்க ஈஜிப்ட் அண்ட் லெபனானில் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பேரே இருக்குது. மொத்தம் 19 பேர், 19 பேரும் அராப்ஸ். அப்போ ஒரு யூதன் அராப்ஸை வந்து ஹையர் பண்ணி ஃப்ளைட்டை கடத்த வச்சான் அப்படின்னு சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா?
மேட்ச் ஆகலையே. மேட்ச் ஆகலையே. அராப் வந்து ஜூக்கு எதிராக தான் போவான். ஆனா ஃப்ளைட்டை கடத்தினது முதற்கொண்டு அந்த விஷயத்த பண்ணது எல்லாமே அராப்ஸ். ஓகே. அவங்கெல்லாம் பாதி பேர் ஈஜிப்ட், அதில் ஒருத்தர் லெபனான், அவங்கெல்லாம் அராப்ஸ். இப்போ இதுலேருந்து ஒன்று எனக்கு என்ன விளங்குதுன்னா, இந்த தீவிரவாதத்தை மறைப்பதற்காக தான் யூத வெறுப்பு இருக்கும்னு தோணுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இவங்களுடைய தீவிரவாதத்தை கம்ப்ளீட்டாக மறைக்கிறதுக்கு இத்தனைக்கும் ஒசாமா பின் லேடன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஓகே பழைய தூக்கி என்னோட மேலே போடணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, யூதர்களுடைய அந்த தூண்டுதல் பேர் தான் இவர் பின் லேடன் வந்து குண்டு வச்சாரு, அவர் ஃப்ளைட்டை கடத்தினாரு. ஓகே. இது வந்து ஒரு ஒரு காமன் சென்ஸுக்கே வந்து எதிரான விஷயம். இதே 9/11 சம்பவம் நடக்கும்போது இவர்களை சார்ந்த உலகளாவிய மக்கள், அதில் நம்ம எடுத்தோம்னா இந்த இதே பாலஸ்தீன மக்கள், இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இந்த தீவிரவாதத்தை ரொம்ப எதிர்த்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? எதிர்த்தாங்களா? எதிர்த்தாங்க. அவங்க எப்படி எதிர்த்தாங்கன்னா, ஒசாமாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்லலாம் அவங்க ஊர்வலம் போய் விக்டரி சைன்லாம் காமிச்சு, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம், மக்கள்கிட்ட காட்டலாம். வெஸ்ட் பேங்க்கில் பெண்கள், ஓகே, அங்கே இருந்த ட்ரக் டிரைவர்ஸ் அவங்களாம் ரோட்டில் இறங்கி அவங்க இதை கொண்டாடுறாங்க. அல்லாஹ் அக்பர். குண்டு போட்டதுக்கு இவங்க வந்து எக்ஸைட் ஆகி அதை கொண்டாடுறாங்க. ஓகே, பாரு அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம வந்து பாம்பு போட்டோம், அந்த ஃப்ளைட்டை நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க அதை கொண்டாடுறாங்க. ஓகே. அப்போ இவங்களுடைய மனநிலை அப்படின்னாலே இவங்க தான் அப்பாவி மக்கள். இவங்களை தான் நம்ம அப்பாவி மக்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிஆர் மூலமா ப்ரோமோட் பண்றாங்க. ஆமா. ஓகே. இவங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த டோட்டல் அராப் வேர்ல்டுமே அன்னைக்கு அதை கொண்டாடினாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதலை மிக அழகாக கொண்டாடி இருக்காங்க. ரைட். ஓகே. ஓகே பிரதர், இதே கேள்விதான். யூத வெறுப்பு பேசுறவங்க ஏன் தீவிரவாதிகளை எதிர்க்கல? இதற்கான உங்க பார்வை எப்படி? பிரதர் சொன்னது போல் இந்த 9/11 அட்டாக்ல வந்து ஒசாமா பின் லேடன் ஒத்துக்கிட்டாங்க, ப்ரூஃப் ஆயிட்டு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்ததான இங்கே இருக்கிற முஸ்லீம் மத குருமார்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் உண்மையிலே தீவிரவாதி தான், உண்மையிலே அவர் பயங்கரவாதி தான், ஆனால் எங்கள் பார்வையில் அவர் தீவிரவாதி இல்லை என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல எங்கள் பார்வை என்று சொல்வது என்ன அர்த்தம்? குரான் ஹதீஸ் அடிப்படையில், எங்கள் வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு போராளியாக அங்கே பார்க்குறோம். புனித போராளியாக நாங்கள் பார்க்குறோம். எது இவ்வளோ மக்கள் இறந்தது, கொன்னது, இப்படி வந்து உலக பொருளாதாரத்தை சீரழித்தது, இது எல்லாமே உண்மைதான், அவர் பயங்கரவாதி தான். இது ஸ்டேட்மெண்ட் வீடியோவில் இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் எங்கள் பார்வையில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷஹீதானவர் அப்படிங்கிறது போல, ஒரு பெரிய போராளி குழுக்கள் போல அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து வெற்றியை கொண்டாடினார்கள். இப்படி சொன்னது போல இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். ஆகவே நாம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து ஆன்டிசெமிட்டிசம் என்பது இங்கே மிகவும் பரவலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கா? அது ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல்கள், பிரதர் சொன்ன மாதிரி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே ட்ரூஸ் மக்கள் எஸ்சிடிஸ்க்கு எதிராக இவ்வளோ பெரிய பயங்கரங்களை செய்கிறாங்க. நைஜீரியாவில் கிறிஸ்தவங்களை கொல்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பழைய தூக்கி இன்னொரு குரூப்புக்கு மேலே ஏன் போடுறீங்க? ஆனால் இந்த சம்பவங்கள் உங்கள் சார்பில் நடக்கும்போது மட்டும் வாயை திறக்க மாட்டீங்களே. ஸோ இது வந்து ஒரு அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கா? ஸோ இது சம்பந்தமாக பேசுகிறவர்கள், இப்போது நீங்கள் கெவின் பால் இருக்கிறாரு, ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. கண்டிப்பாக யூதர்களோட சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு, ஆனால் அவரோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்குது. நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது உங்கள் ஆங்கிள் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் ஆன்சர் ஒன்றா இருக்குது. வேறு சில பிரதர்ஸ்ட்டு நான் பேசும்போது அவங்க ஆங்கிளுமே வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ஆனால் இந்த யூத வெறுப்பு பேசுகிறவங்கள நான் எங்கே பார்த்தாலுமே ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க, ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாங்க, ஆங்கிள் வியூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய்யான தகவல், ஒரு அஜெண்டாவாக பார்க்கப்படுதுன்னு உள்ளதை நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த குரான் ஹதீஸை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னாங்க, இன்னும் புரிஞ்சிடும். பொதுவாக இந்த மறுமை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வருகிற பொழுது அல்லாவே குரான் அந்த ஹதீஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் மீது, அதாவது முஸ்லீம்கள் பெருமளவு மலையளவு பாவத்தை கொண்டுட்டு வருவாங்க, அதை கொண்டு வந்து யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் நான் வைத்து விடுவேன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது அவங்க ஏடுகள், அவங்களுடைய ஆத்தென்டிக்குடைய சோர்ஸே அப்படிதான் சொல்லுது. ஓகே, அப்படின்னு சொன்னால் எந்த தப்பும் நீ முஸ்லீம் பண்ணலாம், உன் தவறை கொண்டு வந்து யூதர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது நான் வைப்பேன், உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன். அப்போ பாவத்தை கொண்டு வந்து நான் மேலே நெஞ்ச வச்சிருவேன்னு சொல்கிறவங்க இந்த பழியையும் யூதர்கள் மீது வைப்பதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்போ அடிப்படை எஜெண்டாவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ பேஸ் நீ என்னனாலும் பாவம் செய்யலாம், அதோட பழியை யார் சுமக்கணும்?
இன்னொருத்தன் சுமக்கணும். யூதர்களும் கிறிஸ்தவனும் சுமக்கணும். நீங்க என்ன நடக்குது, நீங்க எதனாலும் தப்பு செய்யும், அது எல்லாமே யூதர்கள் செய்தார்கள், கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு பழக்கத்தை, இது அவங்களுடைய மத புத்தகம் தான் முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால தான் அவங்க எது செய்தாலுமே யூதர்கள் மீது பழி போடுகிற ஒரு பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இது யார் கற்றுக் கொடுத்தது என்றால் அவங்க மதம் தான் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இதுக்கு தாண்டி நம்ம இன்னொரு செய்தி பிரதர் சொன்னாங்க. அந்த காலத்தில் செக்ஸ் லைவ்ஸை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு பெண் ஈராக்கில் இருந்து மீட்கப்பட்டால் அவள் பாலஸ்தீனத்தில் கொண்டு வரப்படுறான். அப்போ இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களே, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது நபி அவருடைய காலத்தில், முகமது நபின்னு சொல்கிறார்கள், அவருடைய காலத்தில் போரில் கிடைக்கிற அடிமை பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களோடு வல்லுறவு கொண்டு அதிக விலைக்கு விற்கிற பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவங்களுடைய ஏடுகளில் ஆதாரபூர்வமான செய்திகள் அப்படிலாம் இருக்குது. இதுக்குமே பேஸ் அங்கதான். அப்போ இன்னைக்கு இவங்க செய்கிற எல்லாத்துக்குமே சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எங்கே இருக்குன்னா அவங்களுடைய புஸ்தகத்தில் தான் இருக்குது. அப்போ விற்கிறதான அடிமை பெண்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியே இருக்குது. பெரிய அளவில் நிறைய ஹதீஸ் இருக்குது. அவங்க ஒரு அழகான பெண்களை, போர் அடிமைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, திருமணமான நிலையில் இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க, புருஷனை கொலை செய்கிறது, அவங்களை எடுத்துக்கொண்டு அவங்களோட வல்லுறவு கொண்டு சந்தையில் போய் விற்கிற ஒரு பழக்கத்தை அவங்க ஆரம்ப காலத்திலேருந்து, முகமதின் காலத்திலேருந்து செய்து வந்தார்கள். அதுதான் இப்போ எஸ்இடிஸுக்கும் நடக்குது. அதுதான் உண்மை. அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கடா பிரச்சனை சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஏடுகள். அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னது போல் இன்றைக்கு இருக்கிற அத்தனை இந்த விதமான சமூகத்துக்கு எதிரான செயல்களுக்கு ஆதாரமாக திகழ்வது எல்லாமே அவருடைய வழிகாட்டுதல், இதெல்லாமே குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நடக்கிற சம்பவங்கள், வெளியரங்கமான சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். சோர்ஸ் அங்கே தான் இருக்குது என்பதையும் நம்ம கூடுதலாக நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் பழியை மட்டும் இன்னொருத்தன் ஏற்றுக்கணும். கண்டிப்பாக இது அவர்களுடைய வழிமுறை அதுதான். ஆமாம், நீ பாவம் செஞ்சுட்டு வந்தாலே யாரும் இல்லை, நான் உங்களை வச்சிருன்னு சொல்லுகிற போது இது ரொம்ப ஈஸி இல்லை, பழியை போகிறது ஈஸியாச்சு அதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஓகே பிரதர், இதில் கூட நான் இப்போ கேட்டேன்ல, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, எல்லா சம்பவத்துக்கும் யூதர்கள் தான் காரணம். நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்க முன்னாடி கூட சில சம்பவங்கள், அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதையுமே இன்னொரு இடத்துல இருந்து யூதர்கள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னா, இந்த இன்டர்வியூக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இந்த இன்டர்வியூ செட் பண்ணும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிடுச்சு. யார் பண்ணா? யூதனோட இலுமினாட்டி. ஏன்னா யூதர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ கருத்து பரவக்கூடாதுன்னு யூதர்கள் எல்லா விஷயங்களும் செய்வாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று நடந்துச்சு. ரெண்டாவது, நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது, உங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது கூட 2 hour பஸ் லேட் ஆச்சு. யூதர் ஒரு ஸ்பெஷல் டீம்கிட்ட சொல்லி அவங்க டோல்கேட்ல படுத்துட்டாங்க. எனக்கு வர வேண்டிய பஸ் 2 hours லேட்டு. ஆமாம், ஏன்னா அப்படி ரோட்டில் படுத்து அவங்க தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு அவங்க அங்கேருந்து சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி, அதுவும் ஒரு நாள் மின்சார தடை தாண்டி நீங்கள் புக் பண்ணால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி வந்துட்டாங்க. ரெண்டாவது, நான் காலையில் கூட வீட்டிலேருந்து ஸ்டுடியோ வரும் வரைக்கும் நார்மலாக வந்துட்டு இருந்தேன். ஸ்டுடியோ பக்கத்தில் வரும்போதெல்லாம் வாகனங்கள் எல்லாம் வேகமாக வருது. வாகனம் எல்லாம் வேகமாக வருது. ரெண்டாவது, டக்கு டக்குன்னு மனுஷங்க எல்லாம் கிராஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட யூதர்கள் சரி பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னடா தம்பி இப்படி கோமாளித்தனமா பேசுறேன்னு சொல்லுவீங்களா? இதே தான் இந்த யூத வெறுப்பு பேசுறவங்களும் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல ரேண்டமா ஒரு சம்பவம் நடந்தா கூட அதுக்கு யார் காரணம்? யூதன். பழிய இவனை காப்பாற்றணும், இந்த தீவிரவாதியை காப்பாற்றணும்னா பழி யாரு? ஆனா இருக்கான் யூதன், அங்க தூக்கி போட்டுரு. இதான் நடக்குது. ஓகே பிரதர், உங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி, எல்லாராலும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஏன் யூதர்களை ஆதரிக்கிறீங்க? இந்த கேள்விக்கான அடிப்படையாக அவர்கள் சொல்லுகிறது என்னென்னா, உங்கள் இயேசு கிறிஸ்துவே யூதர்கள் தான் கொலை பண்ணாங்க. இது இங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை, உலகளவில் இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை, ஜீசஸை கில் பண்ணவங்களை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க? ரெண்டாவது, உங்களை கிறிஸ்டியன்ஸை அவங்க ரொம்ப மோசமாக பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்க? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. இதற்கான உங்களுடைய பார்வை, உங்கள் பதில் என்ன? நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன் தான், முஸ்லீம்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. ஆமாம், உங்கள் கடவுளையே தூக்கி கொலை செய்தவர்களை நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த கொஸ்டின் நம்ம பண்ணணும். அதே தான். சரி, இப்போ இதற்கான விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க இந்த கேள்வி கேட்பாங்க. ஒரு முஸ்லீம் யூதர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்பான்னா, கிறிஸ்தவர்களாக உங்கள் மீது எதுக்கு அன்பு பாராட்டுறீங்க? ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலேருந்து உங்களை ஓட விட்டது பூரா கிறிஸ்தவம் தானே,
ஓகே, உங்க கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இடத்துல கேட்கும்போது யூதர்களுக்கு எதிரான ஒரு வாதங்களை வைப்பாங்க. ஓகே. அதே முஸ்லீம் ஒரு யூதன்கிட்ட போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வாதத்தை வைப்பாங்க. இது அவங்களோட வழக்கம். ஏன் அப்படின்னு சொன்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைக்க விடக்கூடாது. ஒரு யூத வெறுப்பை கிறிஸ்துவன் மீது திணிக்கணும், ஒரு கிறிஸ்தவ வெறுப்பை ஒரு யூதன் மீது திணிக்கணும். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஏன்னா முஸ்லீம்களுடைய பொது எதிரின்னு சொல்லி முகமதால் குறிப்பிடப்பட்டவர்கள் 2 இனம்தான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இந்த 2 பேரும் இணைஞ்சிட்டா யாருக்கு பிரச்சனை? இவங்க இருப்புக்கு முடியாது. ஆகவே இவங்களுடைய பொய் பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூதர்களுக்கு எதிராக நம்ம தூண்டி விடணுங்கிறது போல பல வார்த்தைகள். அதை தான் இயேசு ஏன் கொலை செஞ்சாங்க, உங்கள் கடவுளை தொங்க விட்டுட்டாங்களே, அப்படிலாம் நம்மளை மீது நீங்கள் நிறைய வீடியோஸ் இப்போ வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது யூதர்கள் எதிர்க்கிற சில வீடியோக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு உங்களெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறாங்களே, நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் யாரால் நிகழ்ந்தது என்று சொல்கிற பொழுது யூதர்களா ரோமர்களா, இது ஒரு பெரிய டிபேட். ஆக்சுவலாக ஆமாம், பல நூற்றாண்டு காலமாக இது நீங்கள் கொண்டீங்களா நாங்கள் கொண்டீங்களாங்கிற அளவுக்கு அது கேட்குறாங்க. ரோமன் ஆர் ஜூஸ் இருக்குது. ஸோ நம்முடைய பொதுவான பார்வை 2 பேரும் கிடையாது, 2 பேரும் கருவிகள் என்று தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், ரோமர்களும் ஒரு கருவி தான், யூதரும் ஒரு கருவி தான். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு எந்த நபரையும் மரண தண்டனை கொடுக்குற அதிகாரம் அன்னைக்கு கிடையாது. ரோமர்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவருக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் 2 பேரும் கருவிகளாகப்பட்டார்கள். உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் வேதாகமத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற செய்தி. அதுதான் உண்மை. அவரை கொலை செய்வதற்கு யாராலும் முடியாது என்பதுதான் அவரே சொன்னார். நானே ஒப்பு கொடுத்தா தான் முடியும், என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினால தான் என்னை யாரும் கொல்ல முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை இயேசு சொல்லியிருக்கிறாரு. டெத்தில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் ஜீவனை விட்டார்ன்னு. அவர் தான் சரியான பாயிண்ட். அவர் யாரும் எடுக்கவும் முடியாது, அவர் உயிரை கூட எடுக்க முடியாது. அப்போ இதுதான் அடிப்படையான செய்தி. ஆமாம், இதையும் தாண்டி நாம் ஏன் யூதர்களை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிமையான பதில். மதத்தின் அடிப்படையில் அல்ல, நியாயத்தின் அடிப்படையில் நாம் யூதர்களை ஆதரிக்கிறோம். ஃபேக்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மண் அவர்களுக்குரிய மண், அந்த நாடு, அந்த வரலாற்று முழுக்க நீங்கள் பார்ப்பீங்கன்னால் அந்த தேசம் யூதர்களுக்குரிய தேசம். 54 இஸ்லாமிய நாடுகள் சூழ இருந்து உலகத்தில் இருக்க அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறதுக்கு சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு ஜனக்கூட்டம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல ஒரு மதத்தின் அடிப்படையில் யூதர்களும் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறனால மட்டும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து யூத இனத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டும் கிடையாது. அப்போ முழுக்க நாம் அவளுக்கு ஆதரவு தெரிவிப்பது நியாயத்தின் அடிப்படையில் என்பதை நம்ம மறுபடியும் சொல்லிக் கொள்கிறோம். அந்த உண்மையின் அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இவர்கள் யூதர்கள் மீது வெறுப்புவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. நியாயப்படி பார்ப்போம் என்று சொன்னால் இவர்கள் மதத்தின் அடிப்படையிலே இவங்களை எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போ நாம் மதத்தை பார்ப்பதில்லை, ஒரு மனிதனாக பார்க்கிறோம். எங்கே ஒரு சமூகம் எங்கே அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிற குரலாக நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் ஏன் நம்ம அவங்களை ஆதரவு கொடுக்கிறோம்? ஒடுக்கப்படுகிற சமூகத்துக்கும் வாயை திற என்று பைபிளில் இருக்குது. அப்போ ஒரு நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் நியாயத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் எப்படா அவனை கருவறுக்கலாம் என்று சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய அடிப்படையான ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களின் கடமையாக இருக்கிறது. ஆகவே மதத்தின் அடிப்படையில் அவர்கள் எதிர்க்கிறார்கள். நாம் நியாயத்தின் அடிப்படையிலும், உண்மையின் அடிப்படையிலும், சத்தியத்தின் அடிப்படையிலும் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பது அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. இப்போ அண்ணா சொன்ன பாயிண்ட் தான், மதத்தின் அடிப்படையில் நம்ம ஆதரிக்கணும்னா நம்ம நைஜீரியன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆதரிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூஸை நம்ம ஆதரிக்கிறோம். அவங்க நம்ம மதமாக கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க எஸ்டி மக்கள், அவங்களும் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். நம்ம யார் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணும், அவங்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்றது தான். அதே மாதிரி அண்ணா சொன்னாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரணிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். இது பிப்ளிக்கலாக நம்ம பார்க்குறோம். வரலாற்று பூர்வமாக நம்ம பார்த்தா கூட இப்போ இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட கொலை பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்தது யார்? அங்கே இருந்த ஒரு சில யூதர்கள், எல்லா ஜூஸும் கிடையாது. அங்கே இருந்த யூத மத தலைவர்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மொத்த ஜூஸையும் நீ எதுக்கு ஆதரிக்கிறன்னு இவங்க கேட்குறாங்க.
இயேசு அடிக்கப்படும் போது அங்கே நின்று அழுதவங்க யாரப்போ? அழுதவங்க யாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவ யாரு? அவர் யூதர். அப்போ இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்து கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த தோமா அவர் யாரு? அவர் கிறிஸ்தவர். பவுல போஸ்தலன் அவர் யாரு? கிறிஸ்தவர். அப்போது யூத மக்கள் கிட்ட இருந்த ஒரு சில குரூப்ஸ் நம்ம வந்து வரலாற்று பூர்வம் பார்க்குறோம். நம்ம அவங்களுமே ஆண்டவருடைய அந்த பிளானை தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தா கூட அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப், அவங்க ஒரு எலிட் குரூப், அவங்க இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவங்க திரும்பினாங்க. அப்படின்றதுனால 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யூதனை நான் வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை தூண்டுறாங்க. இங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களை இவங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க, நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு தப்பான பார்வை. இது வந்து எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எல்லா இனத்துலேயுமே நல்லவனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான். அதற்காக அந்த இனத்தையே நம்ம குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் நல்லவனே இருக்கான், கெட்டவனே இருக்கான். கெட்டவன் இருக்கிறான் என்பதற்காக இந்தியா ஒரு மோசமான நாடு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற கொலைகளை அதிகமாக பண்ணுறது யார்? இங்கே உள்ளவங்க தான் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ சொந்த தமிழ் மக்களை இவங்க கொண்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்கெல்லாம் கொலைகாரங்க நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இவங்க வந்து யூத வெறுப்பு, அதுக்கு ஒரு காரணம் இது, அவ்வளோதான். ஓகே, இப்போ பிரதருடைய கண்டினியூஷனாக ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே அப்படி சொல்லக்கூடாது. இப்போ முஸ்லீம்கள் எல்லாரையும் நம்ம தீவிரவாதிகள் சொல்கிறது இல்லை. கண்டிப்பாக இல்லை, கிடையாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் அனைவரும் முஸ்லீமாக இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லணும். அதுதான் வித்தியாசம் இருக்காங்க. நீங்கள் டாப் 10 டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ஸ்தாபித்தவர், அந்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம்களுடைய அடிப்படையாகத்தான் இருக்கும். முகமது என்கிற வார்த்தைகள் எல்லா ஸ்தாபகருடைய பெயர்களும் இருக்கும். இந்த டாப் 10 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோடைய மார்க்க கடமை என்பதையும் நம்ம ஏற்கனவே கவனித்தோம். ஆகவே இந்த செய்தியை நம்ம ஒருத்தர் தவறு செய்வதற்காக பிரதர் சொன்ன மாதிரி யூதர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று அடுக்க முடியாது. ஸோ வந்து கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவுவதற்கு இன்றைக்கி ஐரோப்பா கண்டம் எல்லா நாடுகளிலும் உலகத்தின் முதல் மதமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் இருப்பதற்கு அடிப்படை காரணமே யூதர்களும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தங்கள் இன்னுயிரை விட்டது தான் காரணம் என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நம்புகிற கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் அதிகமான மெசியானிக் ஜூஸ் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே பிரதர்ஸ், ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேருமே அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது யூதர்கள், நீங்கள் அவங்கள ஆதரிக்கிறீங்க, அந்த கேள்விக்கு மிக அருமையான பதில்கள் சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட் அதில் என்னென்னா, உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ அவங்க கொண்டிருந்தாலும், இவங்க சொல்கிறபடி கொண்டிருந்தாலுமே நம்ம அவங்கள நேசிக்கிறோம். ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை காட்டு, உன்னிடத்தில் எவன் என்ன தீமை பண்ணாலும் நீ அவனுக்கு அன்பு பாராட்டு. அதுதான் இயேசு சொல்லியிருக்காங்க. நம்ம யூதர்களை மட்டும் ஆதரிக்கல, இஸ்லாமியர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நேசிக்கிறோம். அதான் நமக்கு ஆண்டவர் அதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. என்ன மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் முதல் நபராக ஜெபிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். இந்தியாவில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறது யார்? கிறிஸ்தவர்கள் தான். அந்த அன்பான போதனையை தான் நம்ம பின்பற்றுறோம். அது ஒரு பாயிண்டாக நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நம்ம சேனலில் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது மாரி யூத வெறுப்பு பேசினா மட்டும் நம்ம இதை எடுத்துருக்க மாட்டோம். அதோட கலந்து கிறிஸ்தவர்களையும் இதுக்கு ஒரு பலியாடாக்குற மாதிரி அருமையான கருத்துக்களை பரப்பிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பரப்பும்போது அதுக்கு அந்த கருத்துக்கள் உண்மையா என்பதை நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் வியூவாகவும் ரிலீஜியஸ் வியூவாகவும் பார்க்கணும். அந்த நோக்கத்தில் இந்த இன்டர்வியூ நம்ம பண்ணோம். மிக அருமையான கருத்துக்கள் நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்து மக்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களை புரிய வச்சதற்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு வந்து ரெண்டு பேரும் அருமையான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் நன்றிகள். பேசலாம்.